11 பேர் கிடைச்சாச்சு. டீம் ரெடி. மேட்ச் ஸ்டார்ட். கிரிக் யுனைடெட் தமிழ் நேரம் வணக்கம். நான் உங்க கீகா. ஸோ இன்னைக்கு 2 WPL மேட்சஸ் முடிவடைஞ்சிருக்கு. ஸோ அதை பத்தி தான் இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ண போறோம். போன வருஷம் ஃபைனல்ஸ் ஆடின மும்பை இந்தியன்ஸ் வர்சஸ் டெல்லி கேபிட்டல்ஸ் 2வது மேட்சா இன்னைக்கு நடந்துச்சு. அதுக்கு முன்னாடி யூபி வாரியர்ஸ் அண்ட் குஜராத் ஜெயின்ஸும் மேட்ச் விளாண்டாங்க. ரெண்டுமே ஒரு சூப்பரான மேட்ச். இந்த மேட்சை பத்தி தான் டிஸ்கஸ் பண்ண போறோம். யாரோட அப்படின்னு பாத்துட்டீங்கன்னா நம்ம HP ப்ரோவோட. வணக்கம் ப்ரோ. வணக்கம் ப்ரோ. ஸோ இன்னைக்கு ஃபர்ஸ்ட் மும்பை இந்தியன்ஸ் வர்சஸ் டெல்லி கேபிட்டல்ஸ் இந்த மேட்ச்ல இருந்து நம்ம ஆரம்பிச்சிடலாம். இப்போ ரீசெண்டாக கம்ப்ளீட் ஆனது. ஸோ மும்பை இந்தியன்ஸ் பேக் டு பேக் 2 மேட்சஸ் ஆடுறாங்க. நேற்று ஒரு கையில இருந்த மேட்சை நழுவ விட்டாங்க. இன்னைக்கு அதெல்லாம் அந்த தவறையெல்லாம் சரி பண்ணிட்டு இன்னைக்கு ஒரு கம்பேக் கொடுத்துருக்காங்க. 50 ரன்ல ஒரு கம்ஃபர்டபுளான வெற்றி டெல்லி கேபிட்டல்ஸ்க்கு எகெயின்ஸ்டா. இங்கிருந்தே வருவோம். நான் ஃபர்ஸ்டே சொன்ன மாதிரி ஒரு தவறுல இருந்து ஆக்சுவலா போன மேட்ச் என்னென்னலாம் தவறா போச்சோ, என்னதெல்லாம் மும்பை இந்தியன்ஸ்க்கு எகெயின்ஸ்டா போச்சோ அந்த விஷயங்கள் இன்னைக்கு கரெக்டா இருக்கிறதா நான் பாக்குறேன். ஒரு விஷயம், பேட்டிங்ல டாப் ஆர்டர் சொதப்பல். மெயின்லி நீங்க முன்னாடியே சொன்ன மாதிரி மெயின் ஃபோக்கஸ் மும்பை இந்தியன்ஸுக்கு இந்த 3 ஸ்டார் பிளேயர்ஸ், இந்த 4 ஸ்டார் பிளேயர்ஸ் நின்று ஆடணும் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. அதுல 2 பிளேயர் கேப்டன் அண்ட் வைஸ் கேப்டன் ஹர்மன்பிரீத் கவுர் அண்ட் நாட்ஷிவர் பண்ட் இவங்க பேட்ல இருந்து ரன்ஸ் வந்திருக்கு. ஸோ அது வந்து மிக முக்கியமானதா பார்க்க வேண்டியதா இருக்கு. ஏன்னா நேத்த மேட்ச்ல 2 பேருமே ரன்ஸ் அடிக்கல. ஸோ மும்பை இந்தியன்ஸ் ஒரு 160க்கு கீழே 160க்கு கீழே ஒரு ஸ்கோரை போஸ்ட் பண்ணாங்க. இன்னைக்கு 2 பேர்த்துக்கும் ஒரு 70 ஆட் ரன்ஸ், ஹர்மன்பிரீத் கவுர் ஒரு 74 அண்ட் நாட்ஷிவர் பண்ட் 70. பவுண்டரிஸ் குவிக் ஃபயர் நாக்ஸ் 2 ஆடினாங்க. பவுண்டரிஸ் கன்சிஸ்டன்டா வந்துட்டு இருந்துச்சு. அவங்க ஒரு 14 பவுண்டரிஸ், இவங்க ஒரு 8 பவுண்டரி 3 சிக்ஸர்ஸ். ஸோ பவுண்டரிஸ் டீல் பண்ணக்கூடிய 2 பிளேயர்ஸ் மிடில் நின்று ஆடினாங்க. ஸோ 194ங்கிற ஒரு காம்படிட்டிவான ஒரு டோட்டலை வந்து மும்பை இந்தியன்ஸ் போஸ்ட் பண்ணாங்க. நீங்க சொன்ன மாதிரி நேத்து அவங்க பேட்ல இருந்து ரன்ஸ் வரல அப்படிங்கும் போதுதான் அந்த ஒரு இடத்துல ரன் டிராட் இருந்துச்சு. ஸோ இன்னைக்கு பெர்ஃபெக்டா பண்ணிட்டாங்க. ஒருத்தவங்க 2 பேருமே எக்ஸ்பீரியன்ஸான பிளேயர்ஸ். மும்பை இந்தியன்ஸ் இவங்க 2 பேர் பாத்தீங்கன்னா மற்ற டீம்ஸ்க்கு இல்லாத ஒரு கம்ஃபர்ட் என்னன்னு பாத்துட்டீங்கன்னா மும்பை இந்தியன்ஸுக்கு 2 எக்ஸ்பீரியன்ஸ்டு பிளேயர்ஸ், 2 கண்ட்ரியோடைய லீடிங் பிளேயர்ஸ், இங்கிலாந்துடைய கேப்டன், இந்தியன் டீமுடைய கேப்டன் இருக்கிறது ஒரு மிகப்பெரிய கம்ஃபர்ட். 2023 ஆக்ஷன்ல இதை வந்து ஒரு மிகப்பெரிய ஸ்டீலா எடுத்தாங்க. இன்னைக்கு வரைக்குமே மும்பை இந்தியன்ஸ் டாமினேட்டிங்கா இருக்கிறதுக்கான ரீசனும் அதுதான். இன்னைக்கே நம்ம கண் கூட பார்க்க முடிஞ்சுச்சு. நாட்ஷிவர் பண்ட் ஹர்மன்பிரீத் சொல்லிட்டாங்க, மிடில் ஓவரை நான் பாத்துக்கிறேன், டெத் ஓவரை நீங்க பாத்துக்கோங்க அப்படின்னு. டாப்ல ஒரு 2 விக்கெட் போச்சு. லெஸ்லி லீ சூப்பரா 2 கேட்ச் அள்ளி போட்டாங்க. பட் அதுக்கப்புறம் வந்து ஆக்சுவலா ஃபர்ஸ்ட் ஓவர் நேத்து மாதிரியே வந்து ஸ்டார்ட் ஆச்சு. ஒரு மெய்டன் மாதிரி விட்டாங்க. 2 வைடு போச்சு. பட் ஸ்டில் 6 டாட் பால்ஸ் ஆடினாங்க. அப்படிங்கும் போது அந்த இடத்துல இருந்து ஒரு கம்பேக் நாக் வந்து நாட்ஷிவர் பண்ட் பிளே பண்ணாங்க. மிடில் ஓவர்ஸ்ல ஸ்பின்னர்ஸ் டேக் ஆன் பண்றதா இருக்கட்டும், பெர்ஃபெக்ட் நாக். அண்ட் ஹர்மன்பிரீத் கவுர் சொல்லவே வேண்டாம். அவங்களுக்கு ஸ்லாட்ல போட்டு ஒரு 6 கொடுத்துட்டீங்க அப்படின்னா அவங்க ரேஞ்சுக்கு போயிருவாங்க. லாஸ்ட் ஓவர் ஸ்ரீசாரணிய 4 பவுண்டரிஸ் அடிச்சு ரன்னை இன்னும் 2 ரன் இன்னும் எடுத்துட்டு போயிட்டாங்க. ஒரு காம்படிட்டிவான டோட்டல் தாண்டி பார் ஸ்கோரை தாண்டி எடுத்துட்டு போய் ஒரு நல்ல ஸ்கோரா போஸ்ட் பண்ணாங்க. இந்த நாக்ஸ் மும்பை இந்தியன்ஸோடைய பேட்டிங்க நீங்க எப்படி சம்மரைஸ் பண்றீங்க ஓவராலா? ஆக்சுவலா இப்ப பார்க்கும்போது மும்பையோட பேட்டிங் கன் பேட்டிங் மாதிரி இருக்குது. ரொம்ப சாலிடான பேட்டிங்கா தெரியுறாங்க. நம்ம சொல்லியிருந்த டாப் ஆர்டர் ஃபெயில் ஆனப்ப சஜனாவும் இவங்களும் நிக்கோலா கேரியும் சேர்ந்து ஹெல்ப் பண்ணாங்க. இப்ப இவங்க 2 பேரும் ஃபார்முக்கு வந்ததுனால பின்னாடி இருக்கிற அவங்களுக்கும் ஃப்ரீடம் கிடைச்சிருச்சு டெத்ல ஆடுறதுக்கு. இனி நிக்கோலா கேரியும் ஒரு 180 ஸ்ட்ரைக் ரேட்ல அடிச்சு கொடுத்துட்டு தான் போனாங்க அவங்களும். அப்படி இருக்கும்போது இப்ப எம்ஐ பேட்டிங் வந்து நல்லா த்ரெட்டனிங்கா தெரியுது. இப்ப இருக்கிற ஒரே இஷ்யூ வந்து பவர் பிளேவை கேபிட்டலைஸ் பண்ணதான். இன்னைக்கு வந்து அவங்க பவர் பிளேவை கேபிட்டலைஸ் பண்ணியிருந்தா கூட ஒரு 15 ரன் எக்ஸ்ட்ராவே டார்கெட் வச்சிருக்கலாம். அவங்களுக்கு வந்து பவர் பிளேல தான் இப்ப ரன்ஸ் அடி வாங்குற மாதிரி நமக்கு தெரியுது. அதுவும் ஃபர்ஸ்ட் ஓவர்ல குறிப்பா ஃபர்ஸ்ட் ஓவர்ல ரன்ஸே வர மாட்டுது. நேத்து மேட்சும் வந்து பேட்ல இருந்து ரன்ஸ் வரல, மேடன் ஓவர் ஆச்சு. இன்னைக்கு வந்து பேட்ல இருந்து ரன்ஸ் வரல, 2மே ஒயிட் தான் வந்துச்சு, எக்ஸ்ட்ராஸ்ல தான் வந்துச்சு. அதை ஃபர்ஸ்ட் ஓவரை கேபிட்டலைஸ் பண்ணணும். எம்ஐக்கு இப்போ ஒரு தலைவலி என்னன்னா, ஹைலி மேத்யூஸ் வந்தா எங்க உள்ள கொண்டு வருவாங்க வித் வே நிக்கோலா கேரி பிளேயிங். கேரி சும்மா பட்டைய கலப்பின்னு இருக்கிறாங்க போத் பேட் அண்ட் பால். நீங்க கேரியை வந்து நீங்க சாக்ரிஃபைஸ் பண்ணுவீங்களான்ற மாதிரியான ஒரு தலைவலி, ஒரு ஹெல்த்தி காம்படிஷன் எம்ஐ கேம்ப்குள்ள இப்ப வந்து இருக்குது. இந்த டீம் நல்லா செட் ஆன மாதிரி இருக்குது. இன்னும் ஒரே ஒரு விஷயம், அமலியாக்காருக்கு மட்டும் பேட்ல பட்டுட்டா, இதே மாதிரி எல்லாருக்கும் பேட்ல பட்டுட்டா எம்ஐய நிறுத்தவே முடியாது. கண்ணான டீமா இருப்பாங்க. ஆனா அமலியாக்காருக்கு பேட்ல படணும், அதுதான் மேட்டர்.
ஸோ இன்னொரு விஷயம் நீங்க சொல்லியிருந்தீங்க நிக்கோலி கேரி. நிக்கோலி கேரி இப்போ உள்ள ஹேலி மேத்யூஸ் வந்தாங்கன்னா அவங்கள எங்க யாரை ஆட வைப்பீங்க அப்படிங்கிறது. நான் நிக்கோலி கேரியை பத்தி ஒரு விஷயம் சொல்றேன். நம்ம நேத்தே பேசியிருந்தோம் அவங்கள பத்தி. இன்னைக்கு நான் ஒரு விஷயம் சொல்றேன். நான் பேக் டு பேக் 2 நல்ல நாக்ஸ். இப்ப 2 மேட்ச்ல எடுத்துட்டீங்கன்னா அந்த ஒரே ஒரு ஓவர் மட்டும்தான் நிக்கோலி கேரிட்டு நம்ம ஒரு தவறு சொல்லுவோம். இன்னைக்கு ஒரு கேட்ச் ஒன்று டிராப் பண்ணாங்க, அது காஸ்ட்லியா போகல. பட் அந்த ஒரு கேட்ச், அந்த ஒரு ஓவர், அந்த ஒரு கேட்ச், இதை தவிர 3 டிபார்ட்மெண்ட்லயுமே சூப்பரா பண்ணியிருக்காங்க நிக்கோலி கேரி. பேட்டிங்லயும் நேற்று குரூஷியலான ஒரு பார்ட்னர்ஷிப் பண்ற குரூஷியலான ஒரு நாக். இன்னைக்கும் வந்து ஹர்மன்பிரீத் கரோட சேர்ந்து ஒரு கேமியோ மாதிரி ஆடிட்டு போனாங்க. வித் பால் நேற்று அந்த ஃபர்ஸ்ட் ஓவருக்கு அப்புறம் கண்ட்ரோல் பண்ணி இழுத்து பிடிச்சாங்க டெத் ஓவர்ஸ்ல போல்ட் பண்ணி. இன்னைக்கு பவர் பிளேலயே சூப்பரா போல்ட் பண்ணாங்க. ஸ்டார்டிங் 2 விக்கெட், 2 விக்கெட், ரெண்டுமே போல்ட் இம்பார்ட்டன்டான 2 விக்கெட்ஸ். ஒண்ணு வந்து சாரி ஷஃபாலி வர்மான்னு நினைக்கிறேன். ஷஃபாலி வர்மா லாரா உல்வர் இல்ல, ஷஃபாலி அவுட். ஷஃபாலி வர்மாவும் உல்வர்ட் 2 பேருமே அந்த ஓவர்ல அவுட். கேரியோட ஓவர்ல எஸ்மே போல்ட். 2 முக்கியமான பிளேயர், 2 போல்ட். அதுக்கப்புறம் ஒரு கேட்ச் ஒன்னு எடுப்பாங்க, 3rd விக்கெட் நினைக்கிறேன். ஸோ 3 மெயின் விக்கெட்ஸ் பவர் பிளேல ஸ்டார்டிங்ல எடுத்தாங்க. ஸோ அதே மாதிரி கேட்சும் சரி, அவங்க விட்டதுக்கு பாருன்னா ஒரு கேட்ச் ஒன்று வேற பிடிச்சாங்க ஸ்னேரானாவோடது. ஃபீல்டிங்கும் சொல்ல போனா நேத்துமே ஒரு கேட்ச் ஒன்று எடுத்தாங்க டீப்ல. இன்னைக்கு அதே மாதிரியான ஒரு கேட்ச் சினில் ஹென்ரிக் தான் எடுத்தாங்கன்னு நினைக்கிறேன், அதே மாதிரியான ஒரு கேட்ச். ஐ திங்க் சோ. சென்னை நன்றி சரி, இவங்க நினைக்கிறேன் நான் ஸ்னேரானா கேட்ச் தான் கேரி எடுத்தாங்க. ஸ்னேரானா கேட்ச் வந்து உள்ள 25 யார்ட் சர்க்கிள் எடுத்தாங்க. இன்னொரு கேட்ச் சினில் ஹென்ரியோட கேட்ச் டீப்ல எடுப்பாங்க அமிலியேக்கர் பால்ல. ஸோ அதுமே வந்துட்டு இவங்க தான் நிக்கோல் கேரி தான் எடுப்பாங்க. நேற்று வந்து ரிச்சா கோஷுக்கு இதே காம்போ தான் எடுக்கும். அமிலியேக்கர் பவுலிங்ல இவங்க எடுப்பாங்க அதே ஒரு பிளேஸ்ல. ஸோ ஃபீல்டிங்கும் பார்த்துட்டீங்கன்னா சூப்பராகவே பண்றாங்க. அண்ட் நிக்கோலி கேரி வந்து பார்த்துட்டீங்கன்னா 2022ல ஆஸ்திரேலியன் சைட்ல இருந்தாங்க. ஆஸ்திரேலியன் டீமோட செட்டப்ல இருந்த ஒரு பிளேயர். சரியா பெர்ஃபார்ம் பண்ணலன்னா ஆஸ்திரேலியா ஒரு பர்டிகுலரா சொன்னா காமன்வெல்த்தோட கோல்டு மெடலிஸ்ட் ஆகும். எஸ் நம்ம வந்து சில்வர் மெடல் அடிச்சோம். அந்த ஒரு டீம்ல வந்து கோல்டு மெடல் அடிச்ச ஆஸ்திரேலியன் டீம்ல இருந்தாங்க. அங்க இருந்து அவங்க வந்து ஆஸ்திரேலியன் டீம்ல பெர்ஃபார்மன்ஸ் இல்லாம கான்ட்ராக்ட் கேன்சல் பண்ற அளவுக்கு வந்தாங்க. அதுக்கப்புறம் ஆஸ்திரேலியன் டீம் கான்ட்ராக்ட் கிடைக்கல. ரீசெண்டா டொமஸ்டிக்ல ஆஸ்திரேலியாவில் நடக்கிற உமன்ஸ் பிக் பேஷ் லீக், அங்க நடக்கிற T20 லீக் எல்லாம் பெர்ஃபார்ம் பண்ணி மும்பை இந்தியன்ஸோடைய ஸ்கவுட்டர்ஸ் மும்பை இந்தியன்ஸோடைய கண்ணில் பட்டுறாங்க. ஏமா நீ இங்க வாமா, இங்க வந்து விளையாடுமா, நாங்க உங்களுக்கு சான்ஸ் தரோம் அப்படிங்கிற மாதிரி எடுத்துட்டு வந்தாங்க மும்பை இந்தியன்ஸ். ஒரு சான்ஸ் ஹேலி மேத்யூஸ் அன்பார்ச்சுனேட்லி நாட் பிளேயிங் அப்படிங்கும் போது உள்ள வந்தாங்க. இப்போ மும்பை இந்தியன்ஸுக்கே ஒரு பிரச்சனை, ஹேலி மேத்யூஸா நிக்கோலி கேரிவா ரெண்டு பேர்த்துல யார் ஆட வைக்கிறது அப்படிங்கிற அளவுக்கு ஒரு காம்படிஷன் கொடுக்குற அளவுக்கு வந்திருக்காங்க. ஸோ ஹிஸ்டரி அதான் சொல்லும், மும்பை இந்தியன்ஸ் யாருன்னே தெரியல, மும்பை இந்தியன்ஸ் எடுத்துட்டு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லுவாங்க. யாருன்னு தெரிய வைக்கிறதுக்கு தான் மும்பை இந்தியன்ஸ் எடுத்துட்டு வந்திருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ அதே தான் நிக்கோலி கேரி ஆஸ்திரேலியன் சைடுல தெரியும். உமன்ஸ் கிரிக்கெட் ஃபாலோ பண்றவங்களுக்கு ஓரளவுக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்கு. பட் இந்த WPL இந்தியா மேட்சஸ் மட்டும் பாக்குறவங்களுக்கு நிக்கோலி கேரி ஒரு புது முகம் தான். ஸோ அவங்கள வந்து இந்த இடத்துல அடையாளப்படுத்தி இருக்கு மும்பை இந்தியன்ஸ், அவங்களுக்கான ஒரு அங்கீகாரம் கிடைச்சிருக்கு. ஸோ இப்போ மும்பை இந்தியன்ஸ் ஃபேன்ஸுக்கு வந்து எப்படி சொல்றது, ஆஸ்திரேலியா அங்க டீம்ல இல்லாம கான்ட்ராக்டே கொடுக்காத ஒரு பிளேயர், ஊரார் ஒதுக்கி வச்ச ஓவியம், எங்களை பொறுத்த வரைக்கும் காவியம் அப்படிங்கிற மாதிரிதான் மும்பை இந்தியன்ஸ் வந்து சொல்லிட்டு இருப்பாங்க. மும்பை இந்தியன்ஸ் ஃபேன்ஸ் வந்து நிக்கோலி கேரிய சொல்லிட்டு இருப்பாங்க. ஒரு சூப்பரான ஒரு பிளேயர், 3 டைமென்ஷன்லயுமே விளையாடக்கூடிய ஒரு பிளேயர். மும்பை இந்தியன்ஸ் இந்த சீசன்ல ஒரு பெரிய ரன் காத்துட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லணும் அவங்களுக்கு. அதே மாதிரி நம்ம வந்து அப்படியே மும்பை இந்தியன்ஸுடைய பவுலிங் நம்ம எடுத்துட்டு வந்துட்டோம் அப்படின்னா, நிக்கோல் கேரி தான் மும்பை இந்தியன்ஸோடைய பவுலிங் லைனப்பை இன்னைக்கு லீட் பண்ணாங்க அப்படின்னு சொல்ல முடியும். இன்னொரு ரெண்டுல வந்து நாட்சிவர் பெண்ட் கொஞ்சம் எக்ஸ்பென்சிவா இருந்தாங்க. இன்னும் இந்த இடத்துல ஹேலி மேத்யூஸ் பவுலிங்கை பொறுத்த வரைக்கும் ஆல்ரவுண்ட் பெர்ஃபார்மன்ஸ் தான் சொல்லணும். ஏன்னா வந்ததுல இருந்தே நாட்சிவர் பெண்ட்ல இருந்து ஆரம்பிச்சு கடைசியா வந்து இவங்க சான்ஸ்கிருத் குப்தா வரைக்குமே எல்லாருமே அவங்களோட ரோல்ஸை வந்து கரெக்டா பண்ணாங்க. அதனாலதான் வந்து டெல்லியை வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்ண முடிஞ்சுது. நாட்சிவர் பெண்ட் வந்து அவங்க லீயை வந்து எடுத்ததுக்கு அப்புறம் பேக் டு பேக் விக்கெட்ஸ் எடுத்த உடனே ஷப்னம் மிஸ்பால் அடுத்த ஓவர்ல இருந்து அதை கேபிட்டலைஸ் பண்ணிக்கினாங்க. இதுல வேடிக்கையான விஷயம் என்னன்னா, நம்ம கமலினி இருக்கிறதுலே ஈஸியான சான்ஸ் எல்லாம் நம்ம கமலினி விட்டுட்டு டப்பான அந்த கேட்சை ஒண்ணு பிடிப்பாங்க. சூப்பரான கேட்ச் அது கமலினி. ஏமா நீ ஈஸியான கேட்சை பிடிக்கலாமேமா, அதெல்லாம் முடியாது, நான் பிடிச்சா டப்பான கேட்ச் தான் பிடிப்பேன்னு நமக்கு எல்லாருக்கும் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. அது அந்த பக்கம் டெல்லியிலையும் இன்னைக்கு இல்ல. இன்னொரு விஷயம், இன்னைக்கு இல்ல நான் சொல்லிடுறேன், கமலினி பத்தி பேசும்போது அப்படியே சொல்லிடுறேன். இன்னைக்கு வந்து கமலினி வந்து தமிழ்ல பேசிட்டு இருந்தாங்க. அவங்க யாரு கூட தமிழ்ல பேசினாங்கன்னு தெரியல, அங்க யாருக்குமே தமிழ் தெரியாது.
சஜனா அங்க டீப்ல நின்று இருந்தாங்க, கையில நிக்கல அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. உடனே அடுத்த பால் வந்து ஒரு மூக்கு மேல ராஜா ஒண்ணு ஏறும், கரெக்டா கையிலேயே வந்து விழுகும். மைண்ட் அமிலேக்கர் பால்ல தான் நிக்கிறாக்கா, மைண்ட் சொல்லிட்டு போய் எடுப்பாங்க. சோ அது மாதிரி ரொம்ப எப்படி சொல்றது, ஒரு ஃபன்னா என்ஜாய் பண்ணி நம்ம நேத்து பேசியிருந்தோம் ஒரு விஷயம். ஒரு ப்ரெஷர்ல வருவாங்க அப்படின்னு. இன்னைக்கு வந்து யாருமே இந்த ப்ரெஷர் எடுத்துட்டு வந்த மாதிரி தெரியல. நேச்சுரல் நான் சொன்ன மாதிரி தான். இன்னைக்கு எனக்கு ஒரு ஆஃப் டே, நாளைக்கு நான் என்னுடைய டேவா இருக்கும், நான் வந்து காட்டுவேன், நான் என்னுடைய பொட்டன்ஷியல் என்னன்னு காட்டுவேன் அப்படின்னு வந்தாங்க, அடிச்சு நொறுக்குனாங்க. அதே மாதிரிதான் கமல்னி நேத்து ஒரு டிராப் சான்ஸ் விட்டாங்க, ஒரு காஸ்ட்லி மிஸ்ஸா இருந்துச்சு அந்த ரன் அவுட். இன்னைக்கு ஒரு பெர்ஃபெக்டான ஒரு சரியான டைவ், லெஸ்லி லீக்கு சாரி ஜெமிமா ரோட்ரிக்ஸோடைய விக்கெட், ஒரு முக்கியமான பிளேயருடைய ஒரு விக்கெட் கேட்ச பிடிச்சாங்க டைவ் பண்ணி. ஸோ ப்ரெஷர், எங்களுக்கு ப்ரெஷர் இல்ல, நாங்க நேத்து தோத்துருக்கலாம், பட் 24 ஹவர்ஸ் எங்களால சேஞ்ச் பண்ணிட்டு ஆட முடியும் அப்படிங்கறத ஒரு கேம்பா ஒரு ஜாலியா காட்டியிருக்காங்க. ஜாலியா வந்து ஆடிட்டு போயிட்டாங்க. ஸோ கேம்ப் ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கு. இந்த வெற்றி இன்னுமே இந்த மாரலை பூஸ்ட் பண்ணும். நேத்திய தோல்வி அப்படிங்கிறது, கையில இருந்த மேட்சை விட்டதுக்கு இந்த வெற்றி அப்படிங்கிறது கோயிங் ஃபார்வர்ட் அடுத்த வர மேட்சஸ்ல இன்னுமே ஒரு கான்பிடன்ட் கொடுக்கும் மும்பை இந்தியன்ஸுக்கு. சோ நீங்க பவுலிங் யூனிட்டை பத்தி சொல்லிட்டு இருந்தீங்க, அப்படியே கண்டினியூ பண்ணலாம் ப்ரோ. பவுலிங் யூனிட் அதுதான், எல்லாம் ஒரு வெல் ஆயில்டு மிஷினா இருக்கிறாங்க. இவங்க கிட்ட வந்து நீங்க வந்து எனிதிங் அபவ் ஒரு 180 நீங்க கொடுத்துட்டீங்கன்னா இந்த டீமால எங்களால டிஃபெண்ட் பண்ண முடியும்னு இவங்க காட்டுறாங்க. இதுக்கு முக்கியமான பேட்டிங் தான். பேட்டிங் இவங்க வந்து நாங்க அடிச்சு தரோம் உங்களுக்குன்னு ஒரு சப்போர்ட்டிவ் ரோலை எடுத்து கொடுத்தா இந்த பவுலிங் இருக்கிற வெள்ளாயல் மிஷினுக்கு அழகா டிஃபெண்ட் பண்ணி காட்டுவாங்க. பேட்டிங் தான் முக்கியமா மெயின் கோர். அதுவும் அந்த பவர் பிளேவை கேபிட்டலைஸ் பண்ணணும். நீங்க நல்லா பாருங்களேன், இந்த டீம்ல ஒரு பவர் பிளேல ஒரு 55 ஃபார் 1 அப்படி இருந்தது. அந்த ஸ்கோரோட ரிசல்ட் மட்டும் நீங்க பாருங்க, கண்டிப்பா 190 மேல அவங்க போஸ்ட் பண்ணுவாங்க. இது கண்டிப்பா நடக்கும். அந்த ஒரு பேட்டிங்கை மட்டும் அவங்க கொஞ்சம் ரெக்டிஃபை பண்ணுற மாதிரி இருக்கும். நம்ம வந்து மும்பையிலே ஃபோக்கஸ் பண்ணியிருந்தா டெல்லி கேபிட்டல்ஸ் பக்கம் வருவோம். இல்ல இன்னொரு விஷயம், மும்பை இந்தியன்ஸும் நான் ஒரு விஷயம் சொல்ல வேண்டியது இருக்கு, சொல்லிட்டு அப்படியே டெல்லி சைடு போயிருவோம். மும்பை இந்தியன்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த இடத்துல நம்ம ஒரு விஷயம் நோட் பண்ணீங்க அப்படின்னா, ஒரு சின்ன லூப் ஹோல் இருக்கு இந்த இடத்துல. இப்ப ஹேலி மேத்யூஸ் வராங்கன்னு வைப்போம், ஹேலி மேத்யூஸ் உள்ள விளையாட வராங்க, நிக்கோலி கேரி வெளியே போறாங்க, ஒரு சீனியாரிட்டிக்கு முன்னுரிமை கொடுக்குற மாதிரி நம்ம வச்சுப்போம். இந்த இடத்துல நமக்கு வந்துட்டு அவங்க வந்தாங்கன்னா ஒரு ஸ்பின் பவுலிங் ஆப்ஷன் நமக்கு கிடைக்கும். கண்டிப்பா பவர் பிளேல ஒரு ஓவர் போட்டுருவாங்க, பவர் பிளேல போடக்கூடிய ஒரு ஸ்பின்னர் தான் ஹேலி மேத்யூஸ். பட் நமக்கு வந்து இந்த ஃபாஸ்ட் பவுலிங்க்கு வந்து நமக்கு அமுன்ஜத் கௌர் இருக்காங்க, ஷப்னம் இஸ்மாயில் இருக்காங்க. பட் நேட் ஷிவர் பிரண்ட்டுக்கு 2 நாளுமே எக்கனாமி அபவுட் 10. அவங்களுக்கு வந்து பெருசா பவுலிங்ல வந்து இந்த சீசன் 2 மேட்சுமே அவங்களுக்கு சரியா ஒரு விக்கெட் எடுத்தாங்க, ஒரு 2 விக்கெட் எடுத்தாங்க. பட் ஸ்டில் எக்கனாமிக்கலா அவங்க சரியா இன்னுமே பவுல் பண்ணல. அப்படிங்கும் போது அந்த இடத்துல மும்பை இந்தியன்ஸுக்கு ஒரு சின்ன லூப் ஹோல்டு இருக்கு. ஒரு எப்படி சொல்றது, அந்த இடத்துல மற்ற டீம்ஸ் அந்த லூப் ஹோல்டை பயன்படுத்திக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்க மாதிரி நான் பாக்குறேன். சோ மும்பை இந்தியன்ஸ் இப்போ இந்த ஒரு சிக்கல்ல மாட்டி இருக்காங்க. சோ அடுத்த வர மேட்சஸ்ல இதை எப்படி சரி பண்ண போறாங்க அப்படிங்கறத பாக்கணும். சரி பண்ணும் அப்படின்னா இதே காம்பினேஷனோட போனாங்க அப்படின்னா சூப்பரா இருக்கும். பட் அது பேட்டிங்ல அடிவாங்க. ஏன்னா ஹேலி மேத்யூஸ் டாப் ஆர்டருக்கு பதிலா அமிலியாக்கர் வருவாங்க. அமிலியாக்கருக்கு 2 மேட்சுமே பேட்டிங்ல படல. மும்பை இந்தியன்ஸ் எப்படி பார்த்துட்டீங்கன்னா 2 ஆல்ரவுண்டர்ஸை நேட் ஷிவர் பிரண்ட்டை பேட்டிங்க்கு மட்டும் வச்சு நம்பி இருக்க மாதிரி, பவுலிங்ல அவ்வளோக்கா நம்ம ஒரு 100% நம்பிக்கை இல்லாம போற மாதிரி, ஒரு 1-ஹேண்டரா போற மாதிரி இருக்கும். அதே மாதிரி அமிலியாக்கர் ஒரு ஆல்ரவுண்டர், பவுலிங்க்கு மட்டும் ஒரு 1-ஹேண்டரா போயிட்டு பேட்டிங் வந்து எப்படி சொல்றது, பேட்டிங் அவங்களுக்கு இன்னுமே ஸ்ட்ராங்கா ஸ்ட்ரென்தன் இல்லாத மாதிரி இருக்கும். இது வந்து இப்போ ஓகே, பட் ஒரு நல்ல ஒரு பெரிய டீம் நாக் அவுட்ஸ் அந்த மாதிரியான ஸ்டேஜ்ல வந்து இது ஒரு பிரச்சனையா வரும்போது மும்பை இந்தியன்ஸுக்கு அங்க ஒரு பிரச்சனையா இருக்கும். அதுக்கு நடுவுல அமிலியாக்கர் பேட்டிங்ல கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணாலும், இல்ல நேட் ஷிவர் பவுலிங்ல கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணா மட்டுமே சூப்பரா இருக்கும். ஸோ இந்த இடத்துல வந்து the thing that should be concern for மும்பை இந்தியன்ஸ், பெரிய கன்சர்ன் கிடையாது, பட் ஸ்டில் ஒரு சின்ன லிட்டில் கன்சர்ன், அது பெருசா ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்க மாதிரி நான் பாக்குறேன் இந்த இடத்துல. ஸோ அப்படியே நம்ம டெல்லி கேபிட்டல்ஸுக்கு போயிடலாம் ப்ரோ. டெல்லி கேபிட்டல்ஸ் வந்து எனக்கு இன்னைக்கு பார்த்ததுல வந்து பவுலிங்ல ரொம்ப இம்ப்ரெசிவா தெரிஞ்சது அந்த யங்ஸ்டர் நந்தினி சர்மான்றவங்க. நந்தினி சர்மா லாட் ஆஃப் அந்த பிளாக் ஹோல்ஸ்ல போடுறது அந்த மாதிரி நல்லாவே பர்ஃபெக்டா பவுலிங் போட்டாங்க. அவங்க கொடுத்த 3 ஓவருமே சூப்பரா போட்டு இருந்தாங்க. விக்கெட்ஸும் வந்து 2 விக்கெட் எடுத்திருந்தாங்க. ஒண்ணு வந்து நிக்கோலை கேரி, அந்த ஒரு போல்டு ஒரு சூப்பரா வந்து ஒரு டிப்பிக்கல் புவனேஷ்குமார் எப்படி விக்கெட் எடுப்பாரோ டெத் ஓவர்ல அந்த மாதிரியான ஒரு பவுலிங் போட்டு அவங்கள நிக்கோலை கேரியை வந்து லாக் பண்ணாங்க. இன்னொன்னு வந்து கமலின், மும்பை இந்தியன்ஸ் செட் ஆகி போயின்னு இருந்தாங்க அந்த டைம்ல.
கமலினி வந்து அந்த ஒரு ஃப்ளோ எடுக்க ஆரம்பிச்சாங்க. ஏன்னா கமலினி ஸ்டார்டிங்ல ரன்ஸ் வரல. 15 பாலுக்கு 10 ரன்னோ என்னவோ தான் இருந்தாங்க. அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு ஒரு ஃப்ளோ எடுத்துச்சு. அந்த ஃப்ளோவ வந்து பிரேக் பண்ணாங்க. எனக்கு மத்தபடி எனக்கு வந்து இந்த ஸ்னேர் ஆனா அவங்க கிட்ட இருந்து நான் பெர்ஃபார்மன்ஸ் வந்து நான் பெருசா எதிர்பார்த்தா அவங்க வந்து பெருசா இன்னைக்கு பண்ணல. அன்பார்ச்சுனேட்டா. ஆல்சோ எக்ஸ்பீரியன்ஸ் பிளேயர் வந்து இவங்க ஸ்ரீசார்னி, ஸ்ரேரானா, மின்னுமணி இவங்க கிட்ட இருந்து இன்னும் கொஞ்சம் பர்ஃபார்மன்ஸ் நான் ஹையா எக்ஸ்பெக்ட் பண்ணேன். பட் அவங்க கிட்ட இருந்து பர்ஃபார்மன்ஸ் வரல. இன்னும் ஒரு சின்ன மிஸ்டேக் பண்ணாங்க ஜெர்மிமா ரோட்ரிக்ஸ். அவங்களோட அந்த ஒரு ரூக்கி கேப்டன்ஷிப்ன்றத வந்து இந்த ஒரு சின்ன ஒரு மிஸ்டேக்லனால தெரிஞ்சுது. ஸோ சிலேரன்ட்ரிக்கு ஒரு ஓவர் இருக்குது. உங்களுக்கு நல்லா தெரியும் ஹர்மன்பிரீத் கவுர் வந்து பேட்டிங்ல இருக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது அவங்கள வந்து இவங்க என்ன நினைச்சிட்டாங்கன்னா இன்னைக்கு வந்து அவங்க பேச நல்லா அட்டாக் பண்றாங்க, அதனால ஸ்பின்ன வச்சு போவோம் அப்படின்ற மாதிரி அவங்க தாட் ப்ராசஸ் இருந்துருச்சா என்னன்னு எனக்கு தெரியல. ஆனா ஹர்மன்பிரீத்துக்கு வந்த உடனே கொஞ்சம் நீங்க அவங்க ஸ்ரீசார்னி வந்து லைட்டா வித்து அதிகமா கொடுக்க ஆரம்பிச்சுட்டாங்க. அந்த வித்தை கேபிடலைஸ் பண்ணி அவங்க செட்டில் ஆக விடாம ஹர்மன்பிரீத் கவுர் வந்து நல்லாவே கேட்ச் இன் பண்ணிட்டாங்க. அந்த ஒரு லாஸ்ட் ஓவர்ல வந்து ஒரு விஷயம் ஆட் பண்ண விரும்புறேன் இங்க. ஆக்சுவலா நீங்க வித்து கொடுத்துட்டீங்க அப்படின்னா ஹர்மன்பிரீத் கவுரை நிப்பாட்டவே முடியாது. ஆஃப் சைட்ல சரியான ஸ்ட்ராங்கான ஒரு பிளேயர். நீங்க வித்து கொடுத்துட்டீங்கன்னா ஆஃப் சைட்ல எப்போ ஒரு 12-1 மணிக்கு எழுப்பி விட்டு தூக்கத்துல எழுப்பி விட்டு நீ போய் பேட்டிங் ஆடுமா அப்படின்னு சொன்னீங்கன்னா வித்து கொடுக்கும் போது கன்ஃபார்ம் பவுண்டரிஸ் அடிப்பாங்க ஆஃப் சைட்ல. இது வந்து எப்படி சொல்றது, இது வந்து நீங்க சொல்ற உங்களுடைய வார்த்தையை நான் சொல்றேன். அவுட் சைட் ஆஃப் ஸ்டம்ப்ல வித்து கொடுத்து ஹர்மன்பிரீத் கவுருக்கு போடுறது ஒரு பயங்கரமான கிரைம். இது வந்து பல காலமும் நடந்திருக்கு. ஈவன் நீங்க ஆஸ்திரேலியன் பிளேயர்ஸ் எந்த ஒரு எவ்வளவு பெரிய பவுலரா இருந்தாலும் நீங்க வித்து கொடுக்கவே முடியாது. ஹர்மன்பிரீத் கவுர் அந்த மாதிரியான ஒரு குவாலிட்டியான ஒரு பிளேயர். ஸோ இன்னைக்கு வந்து அந்த ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டாங்க. ஆக்சுவலா ஸ்ரீசார்னி ஒரு பெட்டர் பவுலர். அந்த ஒரு லைன் அண்ட் லென்த்ல மத்த பேட்டர்ஸ்க்கு போட்டு விக்கெட் எடுப்பாங்க. பட் ஹர்மன்பிரீத் கவுருக்கு அந்த லென்த்ல நீங்க போடவே கூடாது. அவங்க கடைசி ஓவர் அந்த கேம்பிள் எடுத்தாங்க. அந்த கேம்பிள் அவங்களுக்கு செட் ஆகல. எனக்கு இன்னமும் ஏன் நல்லா போட்டு இருந்த நந்தினி சர்மாக்கே இந்த ஓவர் கொடுத்து பார்த்துருக்கலாம். ஏன்னா அந்த டெத்துல நல்லாவே போட்டுக்கிட்டு இருந்தாங்க. ஏன் அவங்க அந்த ஒரு இதை எடுக்கலன்றது எனக்கு தெரியல. அதெல்லாம் கொஞ்சம் அவங்களும் கொஞ்சம் ரெக்டிஃபை பண்ணணும். ஷபாலி வர்மா கொஞ்சம் அந்த வைஸ் கேப்டன்ஷிப் ப்ரெஷர்ல அவங்க இருந்த மாதிரியே தெரிஞ்சுது. அந்த ஒரு ப்ரெஷர்ல அவங்க இருந்த மாதிரி தெரிஞ்சு அந்த ப்ரெஷர் இல்லாம அவங்க ஆடுறதுக்கு ஆரம்பிக்கணும். ஸோ டெல்லிக்கு வந்து இது ஒரு வார்னிங் சைன்ஸ்ன்னு நம்ம சொல்ல முடியாது. ஃபர்ஸ்ட் மேட்ச்ல இந்த மாதிரி கொஞ்சம் அப்செட் ஆயிடுச்சு. ரீக்ரூப் பண்ணி கொண்டு போகலாம். சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ் தான் பண்ணியிருக்காங்க. இன்னைக்கு கொஞ்சம் பேட்டிங் கொலாப்ஸ் ஆயிடுச்சு. நம்ம வந்து அது வந்து நம்ம எம்ஐயோட பவுலர்ஸ்க்கு நம்ம கிரெடிட்ஸ் கொடுத்தாகணும். ஏன்னா நேற்று ஆர்சிபி ஃப்ரம் நோவேர் 44 டோலார்ஸ் வந்து 63 for 4 கொண்டு வராங்க. இன்னைக்கும் வந்து ஒரு ஸ்டார்ட்டை வந்து உடைச்சி 4 விக்கெட் பவர் பிளேல எடுக்கிறாங்கன்னும் போது அதுக்கான டியூ வந்து எம்ஐ பவுலர்ஸ்க்கும் கொடுக்கணும். நம்ம எம்ஐக்கு சொன்ன மாதிரி தான் டிசிக்கு நாளைக்கு ஆன் த வே அடுத்த மேட்ச் வந்துருச்சு. நாளைக்கு எல்லாமே அப்படியே தூக்கி ஓரம் வச்சுட்டு எந்த ஒரு ப்ரெஷர்லையும் சோக்கின் ஆகாம அது வந்து ஒரு ஃப்ரீ ஃப்ளோவா ஆட ஆரம்பிச்சுன்னு நீங்க ஒன்னு சொல்லியிருந்தீங்க. லெஸ்லி லீ வந்து அடிக்கிறாங்க, நான் சொல்லல. இன்னைக்கு கூட 2 4 அடிச்சாங்க. ஆனா கொஞ்சம் டாட் பால் ப்ரெஷர் அவங்க கொஞ்சம் சோக்கின் ஆகிற மாதிரி நான் ஃபீல் பண்றேன். இந்த நம்ம பாகிஸ்தான்ல அசாம் கான்னு ஒருத்தவங்க இருப்பாங்க. நான் வந்து எதுவுமே நான் கன்சிடர் பண்ணல. நான் ஒரு சின்ன கம்பேரிசன் தான். அசாம் கான் வந்து அடின்னு அடிப்பாரு. ஆனா ஒரு பெரிய ஸ்டேஜ் வந்ததுக்கு அப்புறம் இந்த ஒரு T20 வேர்ல்டு கப்ல டாட் பால் பிரஷர்ல வந்து அவர் மாட்டிக்கின்னு இருந்தாரு. ஸோ லெஸ்லி லீக்கும் அந்த மாதிரி இவங்க ட்ராப் பண்ண பார்ப்பாங்க. இவங்களால அடிக்க முடியும். ஆனாலும் டாட் பால் பிரஷர் போட்டு இவங்க வந்து கண்டெயின் பண்ண பார்ப்பாங்க. அதை வந்து பிரேக் பண்ணி ஆகணும். டார்கெட் ஆல்சோ இன்னைக்கு டார்கெட் அது வேற அவங்களுக்கு மைண்ட்ல ஓடிக்கினே இருக்கு. ஏன்னா 195 கொடுத்துட்டாங்க. 195 போது அந்த ஒரு ப்ரெஷரும் இருந்திருக்கும். ஓவராலா நம்ம சொல்லணும்னா எல்லா ப்ரெஷரையும் தூக்கி வச்சுட்டு ஒரு ஃப்ரீ மைண்டோட நாளைக்கு வந்து ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸை டிசி கொடுப்பாங்கன்னு நான் நம்புறேன். டிசி கண்டிப்பா கொடுத்து ஆகணும். இந்த கேம்பெயினை சக்சஸ்ஃபுல்லா கொண்டு போகணும்னா இனி வர்ற போட்டிகள் இல்ல கண்டிப்பா ஆடிடுவாங்க. ஏன்னா நீங்க இன்னைக்கு சொன்னீங்க, மென்ஷன் பண்ணியிருந்தீங்க மும்பை இந்தியன்ஸுடைய பவுலிங்னால அந்த பேட்டிங் கொலாப்ஸ் ஆச்சு அப்படின்னு. ஆனா டிசியோடைய பேட்டிங் வந்து இந்த டார்கெட்டை சேஸ் பண்ணக்கூடிய ஒரு பேட்டிங் ஆர்டர் தான். நீங்க லெஸ்லி லீ வந்து இன்னைக்கு பேட்ல படல. நீங்க சொன்ன மாதிரி அந்த டாட் பால்ஸ் எல்லாம் ப்ரெஷர்ல சோக் ஆயிட்டாங்க அப்படின்னு சொல்லலாம். ஆனா அவங்க வந்து ரீசெண்டா ஃபார்ம்ல இருக்காங்க. இந்த ஆப்ஷன்லயே அவங்க மற்ற பிளேயர்ஸ் எல்லாம் பிரேக் பண்ணிட்டு இவங்க ஏன் வந்து உள்ள வந்தாங்க, ஏன் டிசி அவங்கள தூக்குனாங்க அப்படிங்கிறதுக்கான எக்ஸாம்பிள் WBBL ஆடினாங்க, சிபிஎல்ல பெர்ஃபார்ம் பண்ணாங்க. அதனாலதான் இங்க தூக்கிட்டு வந்து இங்க ஆட வைப்போங்கிறது. இவங்க எப்படி பாத்துட்டீங்கன்னா யூனிவர்ஸ் பாஸ் மாதிரி, நம்ம கிறிஸ்கேல் மாதிரி
பட்டா போய்கிட்டே இருக்கும். நின்ன இடத்துல இருந்து சிக்ஸ் அடிப்பாங்க, பெரிய பெரிய சிக்ஸஸ் அடிப்பாங்க லெஸ்லி லீ. இன்னைக்கு அன்பார்ச்சுனேட்லி படல, பட் நாளைக்கு படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இந்த லெஸ்லி லீ, ஷஃபாலி கண்டிப்பா வர்மா பட்டா. நம்ம ஒண்ணு சொல்லணும், இந்த 2 பேருமே டிஸ்ட்ரக்டிவான பிளேயர்ஸ். இவங்க 2 அதுதான் நான் பேரும் சொல்ல பட வந்தேன். ஆரம்பிச்சா WPL ஃபர்ஸ்ட் டைம் 100 ஃபார் நோலாஸ கூட நம்ம பவர் பிளேல பார்க்கலாம். அந்த மாதிரியான ஒரு இல்ல டிஸ்ட்ரக்டிவ் பேர் தான் இது. நான் வந்து இன்னொரு ப்ரெடிக்ஷன் பண்றேன். WBPL இது வரைக்கும் சாரி WPL உமன்ஸ் பிரீமியர் லீக்ல இது வரைக்கும் செஞ்சுரி வந்தது இல்ல. லெஸ்லி லீ அது அடிக்கிறதுக்கான முதல் WPL செஞ்சுரி அடிக்கிறதுக்கான பொட்டன்ஷியல் இருக்கக்கூடிய ஒரு பிளேயரா பாக்குறேன். இந்த சீசன்ல ஏதோ ஒரு மேட்ச் கண்டிப்பா உங்களுக்கு கிளிக் ஆகும், கண்டிப்பா செஞ்சுரி அடிப்பாங்க. இது நான் வந்து ஒரு ப்ரெடிக்ஷனா வைக்கிறேன். ஸோ அதே மாதிரி இந்த பார்ட்னர்ஷிப் நீங்க சொன்ன மாதிரி பவர் பிளேல 100 ஃபார் 0 வர்றதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு. அபிஷேக் சர்மாவும் டிராவிஸ் ஹெட் SRHக்கு என்ன பண்ணாங்களோ அதே விஷயத்த இந்த இடத்துல டெல்லி கேபிட்டல்ஸுக்கு லெஸ்லி லீயும் ஷஃபாலி வர்மாவும் பண்ணுவாங்க இந்த சீசன். இன்னைக்கு முதல் மேட்ச் ஒரு சின்ன ஒரு ஃபர்ஸ்ட் மேட்ச் அப்படிங்கிறது ஒரு எப்படி சொல்ற ஸ்டார்டிங் ட்ரபிள் மாதிரி நம்ம பாத்துக்கலாம். அடுத்த மேட்சஸ் எல்லாம் போகும்போது பவர் பிளே எல்லாம் பிரிச்சு விட போறாங்க. டெல்லி கேபிட்டல்ஸ் இதே காம்போட போனாங்கன்னா நல்லா இருக்கும். லாரா உல்வர்ட், மரிசன் கேப் எல்லாம் நீங்க அடுத்த டவுன்ல இறங்கிக்கோங்க, 1 டவுன் 2 டவுன்ல இறங்கிக்கோங்க. ஜெமிமா ராட்ரிக்ஸ் நீங்க எல்லாம் மிடில் ஆர்டர் வந்துருங்க. இந்த ஓப்பனிங் காம்போ கண்டினியூ ஆச்சு அப்படின்னா வித் பேட்டிங் டெப்த் அவங்க வச்சிருக்கிறதுக்கும், மின்னு மணி முடி பேட்டிங் இருக்கு அவங்களுக்கு, நம்பர் 8 நம்பர் 9 முடி பேட்டிங் இருக்கு. பவுலிங்கும் அவங்களுக்கு ஃபுல்லா ஷார்டட் அவுட், 2 ஃபாஸ்ட் பவுலர்ஸ் மேலே வந்துடுறாங்க. இவங்க அதே மாதிரி ஸ்பின்னர்ஸ் நல்லாவே சூப்பரா செட் ஆயிருக்கு. நந்தினி சர்மாவும் நல்லா இன்னொரு ஃபாஸ்ட் பவுலரா அவங்க வச்சிருக்காங்க, சூப்பரா போல்ட் பண்றாங்க. அப்படிங்கும் போது இந்த காம்பினேஷனோட டெல்லி கேபிட்டல்ஸ் போவாங்க, கண்டிப்பா குவிக்கா ரெக்கவர் ஆயிடுவாங்க அப்படிங்கிற மாதிரி தான் தோணுது. ஜெமிமா ராட்ரிக்ஸ் அவங்களுடைய இந்த கேப்டன்ஷிப், புது கேப்டன், கொஞ்சம் கொஞ்சமா தான் இம்ப்ரூவ் ஆவாங்க. பட் லாரா உல்வர்ட் மாதிரியான எக்ஸ்பீரியன்ஸ் பிளேயர் இருக்கிறதால சீக்கிரமாவே அதை கத்துப்பாங்க அப்படின்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்றேன். ஸோ ஒரு சவுத் ஆப்பிரிக்கன் கேப்டன், வேர்ல்ட் கப் ஃபைனல் வரைக்கும் வந்த கேப்டன், அவங்களுடைய ஒரு பின்னாடி இருந்து அவங்களும் புஷ் பண்ணுவாங்க. ஸோ அவங்க கிட்ட இருந்து ஒரு பெரிய லேர்னிங்ஸ் இருக்கும். சீக்கிரமாவே கேப்டன்ஷிப் கத்துப்பாங்க அண்ட் வந்துருவாங்க உள்ள. டெல்லி கேபிட்டல்ஸ் என்னை பொறுத்த வரைக்கும் ஸ்ட்ராங்கா தான் தெரியுறாங்க. அப்பார்ட் ஃப்ரம் திஸ் மேட்ச் ரொம்பவே சூப்பர்வா தெரியுறாங்க. அதுக்கு ஸோ அப்படியே அங்கிருந்து அடுத்த மேட்ச், சாரி ஃபர்ஸ்ட் விளையாண்ட மேட்ச் யூபி வாரியர்ஸ் வர்சஸ் குஜராத் ஜெயின்ஸ் மேட்சுக்கு நம்ம போவோம். குஜராத் ஜெயின்ஸ் முதல்ல பேட்டிங் பண்ணாங்க, 200 மேல டார்கெட் போட்டாங்க. டிவை பாட்டில ஒரு டிபிக்கல் டிவை பாட்டிலா இல்லாம ஃபர்ஸ்ட் ஆக்சுவலா டே கேம்ல இது வந்து ஒரு டிபிக்கல் கிரவுண்டு தான். ஏன்னா அந்த அண்டர் த லைட்ஸ் பால் பெருசா ஸ்விங் ஆகாது. ஸோ அதனால ரன்ஸ் போடுறதுக்கு ரொம்பவே குரூஷியலான ஒரு சாரி ரன்ஸ் போடுறதுக்கு ரொம்பவே சூப்பரா இருக்கும் டே டைம்ல. ஸோ அதே மாதிரி தான் ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ணாங்க, சூப்பரா விளையாண்டாங்க. இந்த இடத்துல நான் ஒரு பிளேயரை மென்ஷன் பண்ணிக்கிறேன். இந்த இடத்துல நம்ம முன்னாடியே பேசின ஒரு யங்ஸ்டர் அனுஷ்கா சர்மா. இன்னைக்கு வந்து ஏகப்பட்ட பேட்டர்ஸ் ஆடினாங்க. செகண்ட் மேட்ச்ல மும்பை இந்தியன்ஸ்ல 2 70s வந்துச்சு, அங்கேயுமே நிறைய 50s வந்துச்சு. ஃபீபி லெச்ஃபீல்ட் ஆடினாங்க, ஆஷ்லி கார்ட்னர் ஆடினாங்க. பட் அதெல்லாத்தையும் தாண்டி அனுஷ்கா சர்மா டெபியூ கேம்ல WPL ஒரு இந்தியன் டேலண்ட், ஒரு ரா இந்தியன் டேலண்ட் நான் யாரு அப்படிங்கிறத காட்டியிருக்காங்க. ஸோ நான் இந்த இடத்துல வந்து நான் ஒரு சின்ன சம்மரைஸ் பண்ண விரும்புறேன். ஆக்சுவலா பாத்துட்டீங்கன்னா அந்த பேட்டிங் லைனப்ல டாப் ஆர்டரும் சரி, பினிஷர் ரோலும் சரி, ஹிட் பண்ணி ஆடக்கூடிய ஆளுங்க, பெரிய பெரிய சிக்ஸஸ் அடிக்கக்கூடிய ஆளுங்க குஜராத் ஜெயின்ஸ்ல. பட் 1 டவுன்ல நின்று ஒரு ஆங்கர் ரோல் பவுண்டரிஸ்ல டீல் பண்ணக்கூடிய ஒரு பிளேயர்னா அனுஷ்கா சர்மா தான். அந்த இந்தியன் பேட்டர் இல்லாம தவிச்சிட்டு இருந்தாங்க 3 சீசனா. ஒரு எப்படி சொல்றது, ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பிளேயருக்கு போகாம ஒரு ஸ்டீல் எடுத்து ஒரு யங் பிளேயருக்கு நாங்க போறோம் அப்படின்னு எடுத்துட்டு வந்து 1 டவுன்ல ஆட வச்சாங்க அனுஷ்கா சர்மா. நான் வந்து அவங்க இன்னைக்கு 44 ரன்ஸ்ல 7 பவுண்டரிஸ் அடிச்சாங்க. இந்த 7 பவுண்டரிஸையும் தனித்தனியா சமரைஸ் பண்றேன். ஃபர்ஸ்ட் ஸ்பின்னர் சோஃபி எக்லஸ்டன் வந்து போட்டாங்க ஒரு ஸ்வீப். அடுத்த பால் சாரி அடுத்த ஒரு 3 பால் கழிச்சு ரெண்டாவது பவுண்டரி பேக் ஃபுட்ல போயிட்டு ஃப்ரண்ட் ஆஃப் ஸ்கொயர்ல ஒரு புல் ஸ்பின்னருக்கு எகெயின்ஸ்டா. அடுத்தது 3வது பவுண்டரி அவுட் சைட் ஆஃப்ல போட்டாங்க, இன்சைட் அவுட் ஃப்ரண்ட் ஆஃப் ஸ்கொயர்ல சாரி முன்னாடி கவர்ஸ்ல எக்ஸ்ட்ரா கவர்ஸ்ல அடிச்சாங்க. 4வது எட்ஜ்ல ஒரு பவுண்டரி போச்சு. 5வது பவுண்டரி திரும்பவும் அவுட் சைட் ஆஃப்ல கவுண்டரி அடிச்சு எக்ஸ்ட்ரா கவர்ஸ்ல ஒரு பவுண்டரி. அடுத்தது இவங்க போட்டாங்க, கிராந்திகோடு போட்டாங்க, ஸ்ட்ரெயிட் டவுன் த கிரவுண்ட் ஸ்ட்ரெயிட் டிரைவ் அடிச்சு ஒரு பவுண்டரி. அடுத்ததா ஒரு ரிவர்ஸ் ஸ்வீப். எல்லா டைப் ஆஃப் ஷாட்டுமே முதல் மேட்ச்லயே கிரவுண்ட சுத்தி காட்டியிருக்காங்க. நான் எல்லா டைப் ஆஃப் ஷாட்டும் ஆடுவேன், கிளாஸியா ஆடுவேன். பெரிய பெரிய சிக்ஸஸ் எல்லாம் வரவே இல்லை, கிரவுண்ட ஒட்டி தான் போச்சு. ஸ்வீப் ஷாட் ஆடினாங்க, ஃப்ரண்ட் ஆஃப் த ஸ்கொயர்ல புல்ல ஆடினாங்க, தரையை ஒட்டியா ஆடினாங்க,
எக்ஸ்ட்ரா கவர்ல கவர் டிரைவ் அடிச்சாங்க, இன்சைட் அவுட் அடிச்சாங்க, ரிவர்ஸ் ஸ்வீப் அடிச்சாங்க, ஸ்ட்ரெயிட் டவுன் த கிரவுண்ட்ல ஒரு ஸ்ட்ரெயிட் டிரைவ் அடிச்சாங்க. பாக்குறதுக்கே ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. சமரைஸ் பண்ற எனக்கே வந்துட்டு எப்படி சொல்றது, ரொம்பவே சூப்பரா இருந்துச்சு அவங்களுடைய பேட்டிங் அப்படிங்கிறது. ஸோ த ஒன் டு வாட்ச் அவுட் ஃபார். கூடிய சீக்கிரம் இந்தியன் டீமுக்கு போறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. ஒரு டிபிக்கல் T20 பிளேயர்லாம் கிடையாது. பட் ஒரு லாங் ரன், ஒரு ஓடிஐ ஃபார்மேட் பிளேயர் மாதிரி தான் இவங்க. சிக்ஸஸ் பெருசா அடிக்க மாட்டாங்க. பட் நல்ல பொட்டன்ஷியல் இருக்கக்கூடிய பிளேயர், நல்ல ஸ்கில் இருக்கக்கூடிய ஒரு பிளேயர், கிளாஸியா ஆடக்கூடிய ஒரு பிளேயரும் கூட. அது போக குஜராத் ஜெயின்ஸ்ல மற்ற பிளேயர்ஸும் அடிச்சு ஒரு 200+ கொண்டு போனாங்க. எல்லாருமே ஒரு கான்ட்ரிபியூஷன் கொடுத்தாங்க. குஜராத்துடைய பேட்டிங் எப்படி இருந்துச்சு? நீங்க ஓவராலா ஒரு சம்மரைசேஷன். குஜராத் வந்து ஒரே இதுதான், அவங்க வந்து அந்த ஒரு ஆக்சிலேஷன்ல இருந்து காலை எடுக்காமலே கொண்டு போயிட்டே இருந்தாங்க. ஓவருக்கு நான் வந்து ஸ்டார்டிங்ல வந்து அந்த 8 ரன் மேல வந்துக்கினே இருந்தாங்க. ஒரு குறிப்பிட்ட ஓவருக்கு அப்புறம் அந்த 8 வந்து 8.5 8.7 கொண்டு போயினே இருந்தாங்க. லாஸ்ட்ல வந்து அந்த 8.5 வந்து நம்ம 10 கேபிடலைஸ் பண்ணி ஆகணும்ன்றத கரெக்டா அந்த ஒரு இதுல இருந்தாங்க. அந்த ஒரு இடத்துல எங்கேயுமே அவங்க டிராப் அவுட் ஆகல. இன்ஃபேக்ட் வந்து ஆஷ்லி கார்டன் வந்து ஸ்டார்டிங்ல வந்து ஸ்ட்ரகிள் பண்ணாங்க. ஒரு ஃபர்ஸ்ட் ஒரு 15 பால் அளவுக்கு ஆஷ்லி கார்டன் ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு இருக்கிற டைம்ல அனுஷ்கா சர்மா தான் கேரி ஃபார்வர்ட் பண்ணிக்கினே இருந்தாங்க இந்த ஒரு ஸ்கோரை. ஸோ இவங்களுக்கு வந்து அந்த டைம்ல வந்து இவங்க கரெக்டா அனுஷ்கா சர்மாக்கு லைட்டா ஸ்லோ டவுன் ஆகிற டைமை வந்து இவங்க ஆஷ்லி கார்டன் வந்து கேபிடலைஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ எங்க யூபி வாரியர்ஸோட பவுலிங் வந்து இன்னைக்கு வந்து ரொம்பவே ஒரு சுமாரா இருந்துச்சு. அவங்க ஃபர்ஸ்ட் ஓவர்ல மட்டும்தான் பவுண்டரி கொடுக்கல. மீதி எல்லாமே ஓவருக்கு ஒரு பவுண்டரின்ற மாதிரி கொடுத்துக்கினே இருந்தாங்க. எப்படியாவது குஜராத் ஜெயின்ஸ் வந்து ஒரு ஓவருக்கு ஒரு 4 வந்து கேஷின் பண்ணினே இருந்தாங்க. அதுக்கப்புறம் ஸ்ட்ரைக்கர் ரொட்டேட் பண்ணினே இருந்தாங்க. இதுல வந்து நீங்க ஒரு 4 கொடுத்துட்டு ஸ்ட்ரைக்கர் ரொட்டேட் பண்ணீங்கனாலே ஆட்டோமேட்டிக்கா 8 ரன்னுக்கு மேல வந்துடும். அதை கரெக்டா கேபிடலைஸ் பண்ணி கொண்டு போயினே இருந்தாங்க. உங்களுக்கு வந்து விக்கெட்ஸ் எங்கேயுமே அவங்க வந்து அந்த ஒரு ஃப்ளோவை விடவே இல்லை. அதுதான் வந்து இவங்களை வந்து 200 போஸ்ட் பண்ண முடிஞ்சுது. நம்ம சொல்லிக்கினே இருந்தோம், என்னடா இவங்க டாப் 3 டாப் 4மே வந்து அதுல வந்து 3 பேர் வந்து ஓவர்சீஸ் ஸ்டார்ஸா இருக்கிறாங்களே, இந்தியன் பிளேயர்ஸ் ஏதாவது அடிச்சு ஆடுற பிளேயர்ஸ். நீங்க இன்னொன்னு கரெக்டா சொல்லியிருந்தீங்க, இவங்க எல்லாருமே அட்டாக்கிங்ல நல்லா கை தேர்ந்த ஒரு பிளேயர்ஸ். யாராவது ஒருத்தவங்க ஸ்டெபிலிட்டி பண்ணி ஆடுறதுக்கு ஆள் இல்லையே. அந்த மாதிரி இருக்கும்போது அனுஷ்கா சர்மா இவங்களுக்கு வந்தது வந்து மிகப்பெரிய ஒரு பிளெஸிங் நான் சொல்லுவேன். அனுஷ்கா சர்மா ஆங்கர் பண்ணுவாங்க. அவங்க ஆங்கர் பண்ணும்போது அவங்கள சுத்தி இவங்க 3 பேரும் அடிச்சு ஆடி ஸ்கோரை வந்து ஏத்திக்கினே இருப்பாங்க. இதனால வந்து ரன்னோட ஃப்ளோ வந்து எங்கேயுமே தடப்படாது. அனுஷ்கா சர்மா ஆங்கர் பண்ணி நின்றுட்டாலும் 2 விக்கெட்டே விழுந்தாலும் பவர் பிளேல இவங்களால அந்த 50 to 55 மார்க் கிராஸ் பண்ணிக்கினே இருந்தாங்கன்னா பர் மேட்சுக்கு இவங்கள ஸ்டாப் பண்ணவே முடியாது. அதுதான் நான் குஜராத் ஜெயின்ஸ் பேட்டிங்ல இருந்து நான் பார்த்தேன். டெத்லயும் இன்னைக்கு வந்து நம்ம சொல்லியிருந்தோம், டெத்துல வந்து இவங்க ஃபுல்மாலிக் லாஸ்ட் பார்த்தி ஃபுல்மாலி அதை வந்து கரெக்டா கேஷ் பண்ணாங்க லாஸ்ட்ல. அதை ஒரு 10 வந்து ஒரு 10.5 அளவுக்கு புஷ் பண்றதுக்கு அவங்களும் லாஸ்ட்ல வந்து ஒரு 2-3 சிக்ஸஸ் எல்லாம் அடிச்சு நல்லாவே பண்ணியிருந்தாங்க. இது ஒரு நல்ல பேட்டிங் ட்ராக்கை நல்லா யூஸ் பண்ணிக்கினாங்க. இனி வர்ற மேட்ச்லயும் இதே பேட்டிங்கை கொண்டு போகணும் குஜராத் ஜெயின்ஸ். அதே மாதிரி யூபியோடைய பவுலிங் யூனிட் பார்த்துட்டீங்கன்னா இன்னைக்கு வந்து ஒரு க்ளூலெஸ்ஸா இருந்தாங்க. நீங்க சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட் ஓவர்ல மட்டும்தான் பவுண்டரி வர கிராந்திக் அவுட் போட்டது. பட் நல்ல ஒரு பவுலிங் லைனப் வச்சிருக்காங்க. அவங்களுக்கு ஃபாஸ்ட் பவுலிங்னு பார்த்துட்டீங்கன்னா கிராந்திக் அவுட் இருக்காங்க. ஸ்பின் வேர்ல்ட் கப் வின்னிங் டீம்ல இருந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸான பவுலர். அதே மாதிரி ஸ்பின் எடுத்துட்டீங்கன்னா சோஃபி எக்லஸ்டோன் மாதிரியான ஒரு வேர்ல்ட் கிளாஸ் பவுலர் அவங்க வச்சிருக்காங்க. ஸோ அப்படிங்கும் போது இன்னைக்கு சோஃபி எக்லஸ்டோனுக்குமே ஒரு ஆஃப் டே மாதிரி தான் இருந்துச்சு. விக்கெட்ஸ் எடுத்தாங்க, பட் ரன்ஸ் போய்கிட்டே இருந்துச்சு. அனுஷ்கா சர்மா அவங்கள செட்டில் ஆகவே விடல. அதே மாதிரி எல்லா பவுலர்ஸுக்குமே இன்னைக்கு அடி வாங்கினாங்க. விக்கெட்ஸ் ஒரு சைட்ல அப்பப்ப எடுத்திருந்தாலும் நீங்க சொன்ன மாதிரி எல்லா ஓவருக்கு ஒரு பவுண்டரி அடிச்சா ஒரு 8 ரன் வந்துடும் அப்படிங்கிற மாதிரி தான் போயிட்டு இருந்துச்சு. சரியான அடி வாங்கினாங்க. இது யூபி வாரியர்ஸ் இந்த ஒரு லைனப் வச்சுட்டு இன்னைக்கு எந்த இடத்துல அவங்களுக்கு தவற போனதா நினைக்கிறீங்க? வித் ஒரு நல்ல கேப்டன், ஆக்சுவலா WPL ஒன் ஆஃப் த சக்சஸ்ஃபுல் கேப்டன், த மோஸ்ட் சக்சஸ்ஃபுல் அப்படின்னு சொல்லுவேன். ஏன்னா நீங்க ட்ராஃபி வின் பண்ண கேப்டன்ஸ் எடுத்துட்டு ஒரு சைடு வச்சிருந்தாலும் 3 வருஷமே கன்சிஸ்டன்டா ஃபைனல்ஸ்க்கு போன ஒரே கேப்டன் மெக்லானிங் இந்த டைம் யூபிஎல் லீட் பண்றாங்க. அந்த மாதிரியான ஒரு கேப்டன் நல்ல ஓவர் ரொட்டேஷன் பண்ணுவாங்க. டிசில நீங்க பாத்துட்டீங்கன்னா டெல்லி கேபிட்டல்ஸ் இன்னைக்கு பவுலிங் 180 கன்சிட் பண்ணாங்க. பட் மெக்லானிங்கோட கேப்டன்ஷிப்ல இதெல்லாம் வாய்ப்பே கிடையாது. டிசி மெக்லானிங் லீட் பண்ணும்போது ஒரு 160 170 ஒரு காம்படிட்டிவ் டார்கெட் மாதிரி எடுத்துட்டு போவாங்க. அவங்க அந்த மாதிரியான ஒரு கேப்டன்ஷிப் கெப்பாசிட்டி இருக்கக்கூடிய ஒரு கேப்டன். இன்னைக்கு யூபி வாரியர்ஸுக்கு பவுலிங் ரொட்டேஷனுமே சரியா பண்ணாத மாதிரி தான் தோணுச்சு.
ஸோ மெக்லானிங்குடைய இந்த கேப்டன்ஷிப் அண்ட் யூபியோடைய பவுலிங் இதை எப்படி பாக்குறீங்க இன்னைக்கு? 3 வருஷம் அந்த ஒரு டெல்லின்ற சர்க்கியூட்ல இருந்துட்டு அவங்க புதுசா இப்ப வராங்க. அவங்களுக்கு அந்த ஒரு அடாப்டேஷன் டைம்ன்றது வந்து அவங்களுக்கு தேவைப்படும். அதுதான் வந்து நான் பாக்குறேன். இவங்க வந்து யூபி வைரஸ் வந்து இவங்க நம்பி இவங்க கொடுத்தாங்க. ஆனா அந்த பவுலர்ஸும் அவங்க வந்து அதை கேபிட்டலைஸ் பண்ண மாதிரி எனக்கு தெரியல. இப்ப அவங்களுக்குன்னு தெரிஞ்சதுன்னா தீப்தி சர்மா தெரியும், ஷிகா பாண்டே தெரியும், இவங்களெல்லாம் தெரியும், கிராந்திகர்லாம் இருக்குது, எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. அதை நம்பி இவங்க கொடுக்கும் போதும் இவங்களால அதை டெலிவர் பண்ணாங்களான்னு கேட்டா அது பண்ண மாதிரி எனக்கு தெரியல. இன்னைக்கு டாட்டின்லாம் வந்து ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் பிளேயர் டாட்டின். ஆனா அவங்க இன்னைக்கு போட்டு 12 ரன் per ஓவருக்கு அடிச்சு வச்சிருக்கிறாங்க. போக போக தான் அவங்க வந்து யூபி வாரியர்ஸ் வந்து ஒரு ஜெல் ஆகணும். ஏன்னா இது ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு புது டீம் யூபி வாரியர்ஸ் பொறுத்த வரைக்கும். ஒரு எல்லாருமே வந்து ஒரு மாதிரி யூனிட்டா இருந்தவங்கன்னு கிடையாது. இப்ப தீப்தி சர்மா எக்கோஸ்டோன்ல ஒரு யூனிட்டா இருந்தவங்க. மிச்சம் இருக்கிறவங்க எல்லாருமே புது புது டீம்ல இருந்து வந்து கேதர் ஆகி இருக்கிறாங்க தான். இவங்க ஒரு செட்டில் ஆகி கொண்டு போக கொஞ்சம் டைம் ஆகும். எனக்கு யூபி வாரியர்ஸ்ல இருக்கிற ஒரு பெரிய டிராபேக் என்னன்னா இந்தியன் பேட்ஸ்மேன். அவங்க இந்தியன் பேட்ஸ்மேன்ல வந்து இவங்க நம்ம கிரண் நாகரி சொல்லியிருந்தோம், டொமஸ்டிக்ல எல்லாம் நல்லா தான் ஆடி இருந்தாங்க. ஆனா இன்னைக்கு வந்து ஒரு ஸ்டார்டிங்ல அவங்க அவுட் ஆன விதமே என்னால எப்படி சொல்றது, ரொம்ப ஒரு டிசப்பாயிண்டிங் வேல அவங்க அவுட் ஆனாங்க. ஒரு மாதிரி ஜட்ஜ் பண்ண முடியாம அவுட் ஆன மாதிரி எனக்கு தெரிஞ்சது கிரண் நாகரி அவுட் ஆன விதம். அதுவே ரொம்ப டிசப்பாயிண்ட் ஆச்சு. இன்னொன்னு ஹர்லின் தியோன் WPL இருந்துகிட்டே இருக்கிறாங்க ரெகுலரா. ஆனா அந்த பர்ஃபார்மன்ஸ் அவங்க கிட்ட இருக்குதான்னு கேட்டா என்னை பொறுத்த வரைக்கும் இல்ல. இன்னுமா ஹர்லின் தியோன் வந்து ஒரு ஆவரேஜ் லெவல்லே தான் இருந்துகிட்டே இருக்கிறாங்க. அதனாலதான் வந்து குஜராத் ஜெயின்ஸ் அவங்கள வந்து ரீட்டைன் கூட பண்ணல. அந்த மாதிரி தாட் ப்ராசஸே இல்ல ஹர்லின் தியோன். ஹர்லின் தியோன் வந்து இந்தியாவிலேயும் இது ஆவரேஜ். ஆமா, இந்தியாலே அவங்களுக்குன்னு ஒரு ரெகுலர் இடம் இல்லாம இப்ப தவிச்சுன்னு இருக்கிறாங்க. ரொம்ப ஆவரேஜ் பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துன்னு இருக்கிறாங்க. இங்க வந்தாலும் அவங்க கொஞ்சமாச்சும் அவங்கள பூஸ்ட் பண்ணுவாங்கன்னு பார்த்தேன். இன்னைக்கே வந்து காட்டன் போர்ட் ஆகி ஒரு டக்குன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு ரன்ஸ் எவ்வளவுன்னு தெரியல ஹர்லின் தியோன். இன்னைக்கு 0. ஹர்லின் தியோன் வந்து டக் அவுட் தான். டக்கு தான், 0 அவுட் தான். யூபி வாரியர்ஸ்ல வந்து இவங்க ஃபீபி லிச்ஃபீல்ட் வந்து இன்னைக்கு மெக்லானிக்கும் பேட்டிங் பெருசா பண்ணல. ரன்னபால் தான் ஆடி கொடுத்துட்டு போனாங்க. இந்த மாதிரி ஒரு 200+ சேஸ்ல வந்து ரன்னபால் அடிக்கிறது வந்து கிரைம் தான் அது. இருந்தாலும் அவங்களும் கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்ணாங்க மெக்லானிங்கும். ஆனா ஃபீபி லிச்ஃபீல்ட் பேட்ல இருந்து ரன்ஸ் பொழந்துகிட்டு இருந்த சமயத்துல அவங்க ஒரு பக்கம் தனியா ஒரு ஃப்ளோல போயின்னு இருந்த சமயத்துல அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணா மிடில் ஆர்டர்ல யாருமே இல்லை. ஹர்லின் தியோனும் சீக்கிரம் வெளில போயிட்டாங்க, தீப்தி சர்மாவும் அடிச்சு கொடுக்கல, யாருமே அவங்க கொடுத்திருந்தா. ஆனா அது பத்தல. இந்த ஒரு மிடில் ஆர்டர் நின்று இருந்தா அந்த ஒரு 74 for 4 இருந்த சமயத்துல யாராவது ஒருத்தவங்க நின்று ஒரு 120 அளவுக்கு கொண்டு போயிருந்தா இந்த மேட்சோட கான்டெக்ஸ்ட மாத்தி இருக்கலாம். அத ஒரு மிடில் ஆர்டர் அவங்களுக்கு கொஞ்சம் கை கொடுக்காம விட்டுட்டாங்க அவங்க 2 பேருமே. இங்கதான் வந்து அவங்க பிரத்திகா ராவலோட நீங்க சொல்லி வந்தீங்க, நான் சொல்லிடுறேன். ஆக்சுவலா ஆஷாவுடைய பேட்டிங் நல்லாவே இம்ப்ரூவ் பண்ணியிருந்தாங்க. ஆக்சுவலா இந்த டொமஸ்டிக்லயே நான் பார்த்தேன். பட் இதுக்கு முன்னாடி WPL ஆஷா அவ்வளோ பேட்டிங்ஸ் இந்த மாதிரி ஸ்ட்ரைக் ரேட்ல ஆடினது கிடையாது. பட் அவங்களுமே இம்ப்ரூவ் பண்ணி ஒரு பவுலிங் ஆல்ரவுண்டர் மாதிரி வந்தாங்க. அவங்களுமே கடைசியில் ஒரு நாக், ஒரு கேம் வந்து ஒரு 10 ரன் மார்ஜினுக்கு எடுத்துட்டு வரக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருந்தாங்க. இன்கேஸ் மிடில் ஆர்டர் கை கொடுத்திருந்தா, ஹர்லின் தியோன் அடிச்சிருந்தா, மெக்லானிங் வந்து ரன்னபால் ஆடாம கொஞ்சம் அதிரடியா ஆடி இருந்தாங்க அப்படின்னா, கிரண் நாகரி அவங்களுடைய ஒரு ரெண்டு 6 அடிச்சிருந்தாங்க அப்படின்னா அந்த மேட்ச் க்ளோஸா வந்திருக்கும். பேட்டிங் ஆர்டர் டில் 9 முடி இருக்கு. ஆஷா சோப்ரா எனக்கும் பேட்டிங் பொட்டன்ஷியல் இருக்கு அப்படிங்கறதையும் காட்டியிருக்காங்க. சோ பேட்டிங் நீங்க சொல்ல வந்தது அதுதான். பிரத்திகா ராவல் இருந்திருந்தா இந்த பேட்டிங் யூனிட் எல்லாம் இன்னும் ஹெவியா தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு. பட் நான் எல்லாமே இந்த பேட்டிங் அவங்களுக்கு முன்னாடியே தெரியும் பிரத்திகா ராவல் இந்த சீசனுக்கு வரமாட்டாங்க அப்படின்னு. ஏன்னா வேர்ல்ட் கப் இன்ஜுரிக்கு அப்புறம் தான் அவங்க ஆப்ஷன்லேயே எடுத்தாங்க, ஒரு ஃபியூச்சர் நம்பிதான். அப்படிங்கும் போது ஆர்டர் வந்து அவங்களுக்கு முன்னாடியே தெரியும். ஸோ அதுவுமே அவங்களுக்கு ஸ்ட்ராங்கா தான் இருக்கு. ஸ்டில் அந்த ஆஷாவை நான் இவ்வளவு எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை இவ்வளவு பேட்டிங் பண்ணுவாங்க அப்படின்னு. டொமஸ்டிக் தான் நான் கேரளாக்காக ஆடும் போது நான் பார்த்தேன் ஒரு 2-3 நாக்ஸ் சூப்பரா ஆடினாங்க. பட் இன்னைக்கு இந்த WPL அப்படிங்கும் போது இன்னும் ஒரு ஸ்டேஜ் அப்கிரேட் அப்படிங்கும் போது ஒரு இன்டர்நேஷனல் கைண்ட் ஆஃப் பவுலர்ஸ் வருவாங்க. இங்கேயுமே சூப்பரா தான் ஆடுறாங்க. ஸோ நான் அந்த பேட்டிங் டெப்த்தை வந்து நான் எப்படி சொல்றது, நான் இல்லைன்னு சொல்லவே மாட்டேன். மிடில் ஆர்டர் இன்னைக்கு கை கொடுத்துருந்தாங்க அப்படின்னா அந்த மேட்ச் இன்னுமே க்ளோஸா வந்திருக்கும். 10 ரன் அப்படிங்கிறது லாஸ்ட் பால் முடி போயிருக்கலாம், இல்ல மேட்சே வின் பண்ணிருக்கலாம். ஃபீபி லிச்ஃபீல்ட் அடிச்சது பார்த்தா மிடில் ஆர்டர் அந்த ப்ரெஷர் இருந்திருக்காது. அவங்க கொஞ்சம் சிக்ஸர்ஸ்க்கு எல்லாம் போயிருக்க மாட்டாங்க, கொஞ்சம் தேவையான ஷாட்ஸ் மட்டும் ஆடி உள்ள வந்திருப்பாங்க. ஸோ அப்படிதான் நான் பாக்குறேன் யூபி வாரியர்ஸ்.
உண்மைதான். நமக்கு வந்து அவங்க மிடில் ஆர்டர் கை கொடுக்கணும். தீப்தி சர்மாவை நீங்க வந்து நான் நான் எதுவுமே பண்ண முடியாது. ஏன்னா தீப்தி சர்மா தான் ஒரு டீமோட வைஸ் கேப்டன் மாதிரி, ஒரு ஃபேஸ் ஆஃப் த யூபி வாரியர்ஸ் மாதிரி அவங்க இருந்துகிட்டே இருக்கிறாங்க. எனக்கு வந்து இங்க டிசப்பாயிண்டிங்கா இருக்கிறது அர்லின் டியோல் தான். ஒண்ணு அர்லின் டியோல் அடிச்சு கொடுத்து யூபி வாரியர்ஸுக்குன்னு ஒரு ஸ்பாட்டை பக்கா வைக்கணும். சப்போஸ் அர்லின் டியோல் கண்டினியூவா ஃபெயில் ஆனா அடுத்த ஒரு ஆல்டர்னேட் ஆப்ஷன்ஸ் பாக்குறது யூபி வாரியர்ஸுக்கு நல்லது. இன்னொன்னு யூபி வாரியர்ஸ் அவங்க பவுலிங் நம்ம ஆரம்பத்திலே சொல்லியிருந்தோம். ஓவருக்கு ஒரு 4 கொடுத்துட்டு நீங்க ரன்ஸை கொடுத்துக்கினே இருந்தீங்கன்னா லீக் பண்றாங்க ரன்ஸ். அதை நீங்க லீக் பண்ணிக்கினே இருந்தீங்கன்னா நீங்க எவ்வளவு அடிச்சாலும் பத்தாது. நீங்க வந்து ஒரு ரீசெட் பண்ணதுக்கான மிக முக்கியமான காரணம் 3 சீசனும் உங்ககிட்ட பர்ஃபார்மன்ஸ் இல்லாததுனாலதான். நீங்க வந்து புத்தம் புது டீமா வந்திருக்கிறீங்க. ஃபர்ஸ்ட் மேட்ச் உங்களுக்கு வந்து எல்லாமே ஒரு வார்னிங் சைன்ஸ் காட்டிடுச்சு. இந்த வார்னிங் சைன்ஸ் தான் வந்து ரெக்டிஃபை பண்ணி ஆகணும். ரெக்டிஃபை பண்ணலைன்னா யூபி வாரியர்ஸுக்கு பழைய அந்த ஹிஸ்டரியே தான் ரிப்பீட் ஆகினே இருக்கும். ஸோ பார்ப்போம் என்ன என்ன பண்றாங்க அப்படின்னு. பட் இந்த பவுலிங் யூனிட் வந்து பொட்டன்ஷியலா கம்பேக் கொடுக்கக்கூடிய ஒரு பொட்டன்ஷியல் இருக்க பிளேயர் டீம் தான். ஏன்னா நீங்க இந்த டீம்ல பாத்துட்டீங்கன்னா ஒரு தீப்தி சர்மா, ஒரு சோஃபி எக்லஸ்டன், ஒரு ஷிகா பாண்டே, கிராந்தி கவுட், இந்த மாதிரியான பல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. ஸோ இந்த 4 பேர் பாத்தீங்கன்னா இங்கே ஒரு 16 ஓவர் ஷார்ட் ஆயும். இன்னைக்கு ஒரு பேட் டே. அவங்க வந்து ஆஷா சோபனா, எஸ், இப்ப இந்த 20 ஓவர்ஸ் இவங்களே போட்டுருவாங்க. இது போகதான் மத்த பவுலர்ஸ் இருக்காங்க அப்படிங்க. ஒரு டாட்டின் இவங்க எல்லாம் வராங்க. டாட்டினுமே ஒரு 4 ஓவர் பொட்டன்ஷியல் 24 ஓவர்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் இந்த லைனப்ல. ஸோ இதுல இருந்து 20 ஓவர் அப்படிங்கிறது ட்ரபிள் பண்ணக்கூடிய ஒரு இதுதான். ட்ரபிள் பண்ண முடியும். பட் இன்னைக்கு ஒரு ஆஃப் டே. பட் ஸ்டில் ஒரு நல்ல பவுலிங் யூனிட்டை தான் வச்சிருக்காங்க. அப்போ பார்ப்போம் அடுத்த மேட்ச் என்ன பண்றாங்க அப்படின்னு. அதே மாதிரி குஜராத் ஜெயின்ஸோடைய பவுலிங் அப்படிங்கிறதும் நான் சில பல வீக்லிங்ஸ் பாக்குறேன். அதே மாதிரி ஆஷ்லி கார்ட்னருடைய கேப்டன்ஷிப்லயும் சில பல விஷயங்கள் நான் யோசிக்கணும் அப்படிங்கிற மாதிரி பாக்குறேன். ஏன்னா இன்னைக்கு பிபி லிட்ச்ஃபீல்ட் ஆன் ஃபீல்ட்ல இருந்தப்போ ஸ்லோ லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர் 2 பேர் வச்சிருந்து அவங்க எடுத்துட்டே வரல. கடைசியா தான் எடுத்துட்டு வந்தாங்க. ராஜேஸ்வரி கெய்க்வாட தான் கடைசியா எடுத்துட்டு வந்தாங்க. அண்ட் இன்னொரு ஸ்லோ லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர் இருந்தாங்க. ஐ திங்க் அவங்க சாரி ஸ்குவாட் பார்த்தா ஞாபகம் வரும். 2 ஸ்லோ லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர்ஸ் இருந்தாங்க. ஸ்குவாட ஒரு டைம் சொல்ல முடியுமா? நீங்க வச்சிருக்கீங்களா? ஒரு நிமிஷம். டக்குனு ஃப்ளோல வரல. காஷ்வி கௌதம் ஒரு ஃபாஸ்ட் பவுலர். ஜார்ஜியா இல்ல ஜார்ஜியா வேற இல்ல இல்ல ஒரு இந்தியன் இன்னொரு இந்தியன்ல யூஸே பண்ணல. இல்ல அவங்க ஸ்குவாட் பாத்துறேன். புல்மாலி, இன்னொரு புல்மாலி, கனிகா அனுஜா அவங்களுமே ஸ்லோ லெஃப்ட் ஆர்ம் போடக்கூடிய ஒரு பவுலர் தான். இவங்க 2 பேருமே யூஸ் பண்ணவே இல்லை. ஆக்சுவலா இது பாத்துட்டீங்கன்னா அது யூஸ் பண்ணாமே அவங்க 5 பவுலர்ஸ் எடுத்துட்டு வந்து மேட்சை பினிஷ் பண்ணலாம். அந்த அளவுக்கு ஒரு பொட்டன்ஷியல் அவங்களுக்கு. பவுலிங் ஆப்ஷன்ஸ் நிறைய இருக்கு. ஒரு லெஃப்ட் ஸ்பின்னர் இருக்காங்க, ஒரு ஆஃப் ஸ்பின்னர் இருக்காங்க, 2 ஸ்லோ லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னரும் இருக்காங்க. ராஜேஸ்வரி கெய்க்வாட்லாம் அப்படி சொல்றது நீங்க வந்து மிடில் ஆர்டர்ல யூஸ் பண்ணியே ஆகணும். அவங்கள வந்து ஒரு 14-15 ஓவருக்கு மேலதான் எடுத்துட்டு வந்தாங்க. பிபி லிட்ச்ஃபீல்ட் இருக்கனால ஸ்லோ லெஃப்ட் ஆர்ம் ஆப்ஷனையே எடுத்துட்டாங்க. கடைசியா வந்தாங்க ஸ்லோ லெஃப்ட் ஆர்ம் ஆப்ஷனா வந்து ஒரு 2 ஓவர் கொஞ்சம் எப்படி சொல்றது ப்ரெஷர் அதிகமா இருந்தப்போ, ரெக்வயர்மெண்ட் ரேட் அதிகமா இருக்கப்பதான் உள்ள வந்தாங்க. சோ ஓகே, இந்த டைம்ல வந்து பிபி லிட்ச்ஃபீல்ட் மாதிரி ஒரு பிளேயர் இருக்கும்போது சான்ஸ் கொடுக்க வேணாம் அப்படிங்கறது பாத்துருந்தாங்க. பட் ஸ்டில் நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா யூஸ் பண்ண ஒருவேளை எப்படி சொல்றது ஓவர்ஸ் நம்ம தள்ளணும், பேலன்ஸ் பண்ணோம் அப்படின்னா இந்த இப்ப நீங்க இந்த கடைசி எடுத்துட்டு போய் ராஜேஷ் ஒரு 2 ஓவர் அடி வாங்கிருச்சு, ஒரு ஓவர் பவுலிங் போட ஆளே இல்லைங்கும் போது ஒரு ஓவர் நீங்க ராஜேஸ்வரி கெய்க்வாட கடைசியில டெத் ஓவர்ல எடுத்துட்டு போகும்போது அது வந்து எப்படி சொல்றது ஒரு பெரிய கிரைமா மாறிடும். அப்படி இருக்கு. அப்படி அந்த ஒரு சமயத்துல நீங்க யூஸ் பண்ணலாம். ஒரு ஸ்டீல் உள்ள வந்து ஒரு ஓவர் இன்னைக்கு வந்து மும்பை இந்தியன்ஸ் எடுத்துட்டு வந்தாங்க. அப்படிதான். சோ இந்த மாதிரியான ஒரு மிஸ்டேக் தான் அந்த பவுலிங் ரொட்டேஷன்ல அவங்க பண்ணாங்க. ஒரு பவுலர் 2 பவுலர் நீங்க ஒரு பவுலரேச்சும் அந்த இடத்துல நீங்க யூஸ் பண்ணிருக்கலாம். ராஜேஸ்வரி கெய்க்வாட் மாதிரியான ஒரு பவுலரை உள்ள நடுவில் எடுத்துட்டு வந்து ஒரு ஸ்டீல் மாதிரியாச்சும் எடுத்துட்டு வந்திருக்கலாம். பிபி லிட்ச்ஃபீல்ட் ஆடினால நீங்க அந்த ஒரு ஸ்டீலை நீங்க எடுக்கல அப்படிங்கிறது கம்ப்ளீட்லி அக்ரி தான். பட் ஸ்டில் குரூஷியல் டைம்ஸ்ல இப்போ ஒரு சில மேட்சஸ் எல்லா மேட்சுமே இப்படி இருக்காது. ஏன்னா இப்போ இங்க ரன்ஸ் ஆன் த போர்ட் போட்டனால பிரச்சனை இல்லை. பட் சான்ஸ் எடுக்க வேண்டிய சுச்சுவேஷன் வரும்போது நீங்க கண்டிப்பா அவங்க மாதிரியான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பவுலர்ஸை நீங்க யூஸ் பண்ணி தான் ஆகணும். ஸோ பெரிய லூப் ஹோல் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்ல மாட்டேன், பெரிய மிஸ்டேக்லாம் சொல்ல மாட்டேன். அவங்கள யூஸ் பண்ணாமே ஒரு 5 பவுலிங் ஆப்ஷன்ஸ் நீங்க வச்சிருக்கீங்க, ஆல்மோஸ்ட் மேட்சை வின் பண்ணிட்டீங்க. ஸோ இருந்தாலும் இன்னும் இந்த சில விஷயங்களை சேஞ்ச் பண்ணிட்டா இன்னும் நல்லா இருக்கும் குஜராத் ஜெயின்ஸ் அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம பாக்குறோம்.
ஸோ 3 சீசனா பிளே ஆஃப் கூட குவாலிஃபை ஆகாத ஒரு சைட் இந்த வருஷம் ஒரு வின்னிங் நோட்டோட ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க, ஒரு புது டீம். ஸோ இதே வின்னிங் நோட் மற்ற டீம்ஸ்க்கு எகெயின்ஸ்டாகவும் கண்டினியூ ஆகும். இந்த டைம் பிளே ஆஃப் போவாங்க அப்படின்னு நம்புறோம். பிளே ஆஃப் போயிருக்காங்க நினைக்கிறேன். லாஸ்ட் சீசன் பிளே ஆஃப் குவாலிஃபை ஆனாங்க. பட் 3 சீசனுமே அவங்களுக்கு சுமாரான ஒரு சீசன் தான். போன சீசனுமே அவங்க எப்படி சொல்றது, கடைசியா ஒரு லக் ஃபேக்டர் அப்படிங்கறதெல்லாம் பொறுத்துதான் உள்ள வந்தாங்க. இந்த வருஷம் ஃபுல்லாவே அவங்க நல்லா விளையாண்டு குவாலிஃபை ஆவாங்க அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்றோம். ஸோ நீங்க எப்படி பாக்குறீங்க? இன்னைக்கு வந்து 2 சூப்பரான மேட்சஸ், ரெண்டுமே கிட்டத்தட்ட 200, 200+ போச்சு. இன்னொரு மேட்ச் அரௌண்ட் 200. சோ மெனி 50s. இந்த சைடு நாட் ஷுவர்பிரண்ட், ஹர்மன்பிரீத் ஒரு ஆளுக்கு ஒரு 70s, அங்க ஃபீபில் ஹெச்பியில் ஒரு 70, ஆஷ்லி கார்டனர் ஒரு 60. யங் பிளேயர்ஸும் நல்லா விளையாண்டு இருக்காங்க. நிக்கோலே கேரி அவங்க ஆல்ரவுண்ட் பெர்ஃபார்மன்ஸ். ஸோ உமன்ஸ் பிரீமியர் லீக் தொடங்கின ஒரு 2 நாள்ல 3 மேட்சஸ்லயே சூப்பரா போயிருக்கு. ஒரு மென்ஸ் லீக் ஈக்குவலான ஒரு காம்படிஷன் கொடுக்குற ஒரு அளவுக்கான ஒரு எப்படி சொல்றது, ஒரு சில விஷயங்களை தான் நம்ம உமன்ஸ்ல பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்க இதை எப்படி ப்ரோ பாக்குறீங்க? உமன்ஸ் லீக்கோட குவாலிட்டி வந்து நல்லா இருக்குது. ஒரு மென்ஸுக்கு ஈக்குவலான ஒரு குவாலிட்டியை வந்து இந்த ஒரு WPL நம்ம பார்க்கறோம். அது வந்து ஒரு நல்ல இது. இன்னொரு முக்கியமான ஃபேக்டரு, டாப் மோஸ்ட் பிளேயர்ஸா இருக்கிற இவங்க நாட் ஷுவர்பிரண்ட், இவங்க டாட்டின்னு, இந்த மாதிரியான ஒரு டாப் பிளேயர்ஸே வந்து பவுலிங்ல கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்றாங்க. அவங்க பவுலிங்கையும் வர்ற பிளேயர்ஸ் வந்து அடிச்சு ஆடுறாங்க. இந்த அளவுக்கு ஒரு குவாலிட்டியில ரைஸ் இருக்குது. இவங்க வந்து ஸ்டார் பிளேயர்ஸ் அப்படின்லாம் இல்லை. நீங்க யாரா இருந்தாலும் உங்களுக்கு நாங்க டஃப் கொடுப்போம், அந்த மாதிரிதான் கொண்டு போறாங்க. குவாலிட்டி நல்லா இருக்குது. இதே குவாலிட்டியில பண்ணா டார்கெட் ஆடியன்ஸுக்கு நல்லா ரீச் ஆகும். நான் இன்னொன்னு, இது நேத்தே நம்ம பேச வேண்டியது, WPLன்ற ஒரு செக்மெண்ட்டுக்கு முழுக்க ஒரு 65 to 75% வந்து மென்ஸ் தான் டார்கெட் ஆடியன்ஸா இது வரைக்கும் இருந்துகிட்டே இருக்கிறாங்க. இதோட ஒரிஜினல் டார்கெட் ஆடியன்ஸ் எல்லா உமன்ஸுக்கும் போய் சேரணும். யங் உமன்ஸுக்கு இதை பார்த்து இன்ஸ்பயர் ஆகி அவங்களும் கிரிக்கெட் விளையாட ஆரம்பிக்குது. ஆனா அந்த உமன்ஸுக்கு போகுதான்னு கேட்டா கொஞ்சம் கொஞ்சமா தான் போகுது. இந்த டார்கெட் ஆடியன்ஸ் உமன்ஸுக்கு போகணும்னா இந்த லீகோட குவாலிட்டி நல்லா டெவலப் ஆகணும். நம்மள மாதிரி இன்னும் ஒரு 10 பேர் இதை பத்தி, இந்த லீகை பத்தி பேசணும். அப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா நம்மளோட உமன்ஸுக்கு நம்ம போய் கொண்டு போய் கொடுக்க முடியும் இந்த லீகை. எவ்வளவுக்கு எவ்வளோ உமன் சென்ட்ரிக்கான ஒரு லீக்ஸ் போகிறது, உமன்ஸுக்கு போய் டைரக்டா சேருதோ அதுதான் லீகோட சக்சஸ். நீங்க WWE டிவாஸ் மேட்ச் மட்டும்தான் மென்ஸுக்கானது. உமன் சென்ட்ரிக்ல மென்ஸுக்கான WWE டிவாஸ் மேட்ச் மட்டும்தான். மீதி இருக்கிற எல்லாமே உமன்ஸுக்கு டைரக்டா போக வேண்டியதுதான். ஏன்னா அதை பார்த்துட்டு மென்ஸை ஊம குத்துவாங்க. அதனால அது அவங்களுக்கு போக தேவையில்லை. நான் அந்த ஆங்கிள் தான் நான் சொல்ல வந்தேன், நீ நினைக்கிற மாதிரி இல்லை. அதே மாதிரி நீங்க சொல்லிருந்தீங்க, நீங்க சொல்லிருந்தீங்க விமென்ஸ் பிரீமியர் லீக் விமென்ஸ் கிட்ட போய் சேரணும் அப்படின்னு. பட் நான் இதை வந்து ஒரு 4வது சீசன், நான் வந்து இதை ஒரு 2 சீசன்லயே நான் வந்து பார்த்தேன். ஆக்சுவலா எங்க வீட்டுல நான் மென்ஸ் மேட்ச் பார்க்கும்போது எங்க அம்மா கூட சேர்ந்து பார்ப்பாங்க. உமன்ஸ் மேட்ச் பார்க்கும்போதும் இன்னும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் எடுத்து உமன்ஸ் கிரிக்கெட் ஆடுறாங்களா, அது IPL மாதிரி உமன்ஸ் பிரீமியர் லீக் வருதா அப்படின்னு பார்த்த அன்னைக்கு ஷெஃபாலி வர்மா போட்டு அடி நடிச்சிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் எங்க அம்மா ஷெஃபாலி வர்மாவுடைய ஃபேனாவே மாறிட்டாங்க. ஷெஃபாலி வர்மா வந்து ரொம்ப பிடிக்கும். இதுதான் ஆக்சுவலா இப்போ மற்ற பிளேயர்ஸ் எல்லாம் நீங்க கம்பேர் பண்ணுங்க. உமன்ஸ் கிரிக்கெட் அப்படிங்கும் போது பெரிய இந்த 200+ எல்லாம் வராது. பட் ஷெஃபாலி வர்மாவுடைய பேட்டிங் பாக்குறதுக்கே தனியா அந்த மாதிரி இருக்கும். இப்போ அந்த மாதிரியான பிளேயர்ஸ் இப்ப நிறைய வந்துட்டாங்க. இன்னைக்கு பாரதி ஃபுல்மானி அடிச்சதா இருக்கட்டும், அனுஷ்கா சர்மா கிளாஸியா ஆடுறது பார்க்க பிடிக்கிறவங்க அந்த மாதிரியான ஒரு பிளேயர் பார்ப்பாங்க. அதே மாதிரி நீங்க ஏகப்பட்ட நாட் ஷுவர்பிரண்ட்டும் இன்னைக்கு போட்டு பொழந்தாங்க. இந்த பெரிய பெரிய சிக்ஸஸ் அடிக்க பிளேயர்ஸ் இருக்காங்க. போன சீசன் தான் சினில் ஹென்ரி எல்லாம் இந்த மாதிரி அடிச்சிட்டு இருந்தாங்க. ஸோ பெரிய சிக்ஸஸ் அடிக்கக்கூடிய இந்தியன் டேலண்ட்ஸும் இந்த வருஷம் வந்துகிட்டே இருக்காங்க. ஸோ அப்படிங்கும் போது நீங்க அந்த 65% மென்ஸ் அண்ட் 35% ஆஃப் விமன் அப்படிங்கிறது இந்த இடத்துல கண்டிப்பா 50-50க்கு ஒரு புஷ் ஆகுது. ஏன்னா WPL ஸ்டார்ட் ஆகும்போது இட் வாஸ் 90-10 உமன்ஸ் ஆடியன்ஸ். அவங்க வந்து மென்ஸ் கிரிக்கெட்டை ஃபாலோ பண்ற விமென்ஸ் தான் உமன்ஸ் கிரிக்கெட்டை ஃபாலோ பண்ணிட்டு இருந்தாங்க. எஸ், இப்போ உமன்ஸ் கிரிக்கெட்டை ஃபாலோ பண்றவங்க இப்போ உமன்ஸ் கிரிக்கெட்டுக்குன்னே ஒரு தனி செட் ஆஃப் ஆடியன்ஸ் வந்துச்சு. அதுக்கு WPL ஒரு ரீசன். ஏன்னா எல்லா மேட்சஸுமே எப்படி சொல்றது, நான் முன்னாடி சொன்ன மாதிரி மென்ஸுக்கு ஈக்குவலான ஒரு குவாலிட்டி கொடுக்குறாங்க வருஷம். அதே மாதிரி இந்த வருஷம் வேர்ல்ட் கப் வின் பண்ணதுக்கு அப்புறம் விமென்ஸ் கிரிக்கெட்டோடைய அந்த கிராஃப் அப்படிங்கிறது எங்கேயோ ஏறி இருக்கு. இந்த வருஷம் WPL, போன வருஷம் நான் முன்னாடி சொன்ன மாதிரி தான் நான் ப்ரிவியூல சொல்லியிருப்பேன். போன வருஷம் நான் 100 ரூபாய்க்கு டிக்கெட் எடுத்துட்டு போய் பார்த்தேன். அப்பவுமே கொஞ்சம் எம்டி ஸ்டாண்ட்ஸ் இருந்துச்சு. பெங்களூர்ல ஃபுல் ஆயிருச்சு.
பட் நீங்க மத்த இடத்துல எல்லாம் பாத்துட்டீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சம் எம்டியா இருந்துச்சு. இன்னைக்கு எல்லாமே ஹவுஸ்ஃபுல்லா இருக்கு. அதுக்கு முக்கியமான காரணம் WPL உடைய ஒரு சக்சஸ். அந்த WPL வந்த சக்சஸ்னால வேர்ல்ட் கப் வின் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த இடத்துல ஒரு விஷயம் எனக்கு என்ன தெரியுது அப்படின்னா, நம்ம சப்போர்ட் பண்ண எந்த ஸ்போர்ட்டா இருந்தாலும் சரி, அது யார் ஆடினாலும் சரி, மென் ஆடினாலும் சரி, உமன் ஆடினாலும் சரி, நம்ம சப்போர்ட் கொடுக்க அது க்ரோ ஆயிட்டே தான் இருக்கும் அப்படிங்கிறது தான் இதுல இருந்து தெரிய வருது. ஏன்னா விமன் பிரீமியர் லீக் முன்னாடி உமன்ஸ் கிரிக்கெட் ஓகே இந்தியா ஃபைனல்லாம் போயிருக்காங்க, பட் அந்த குவாலிட்டி இல்ல. உமன்ஸ் பிரீமியர் லீக் வந்துச்சு, டொமஸ்டிக்ல இருந்து பிளேயர்ஸ் வந்தாங்க, அதுல இருந்து போன ஒரு ஸ்ரீசார்னி, அதுல இருந்து போன ஒரு உமா சேத்ரி, பிரதிகா ராவல், இவங்க எல்லாம் போய் தான் வேர்ல்ட் கப் வின் பண்ணாங்க. உமன்ஸ் பிரீமியர் லீக் அது ஒரு பெருமை. ஸோ அப்படிங்கும் போது இன்னுமே இந்தியன் கிரிக்கெட் ஒரு மென்ஸுக்கு ஈக்குவலான ஒரு எப்படி சொல்றது, அமன்ஜோத் கௌர் மும்பை இந்தியன்ஸ்ல இருந்து வந்தாங்க. ஸோ நான் அதே மிஸ் பண்ணிட்டேன். மும்பை இந்தியன்ஸ்ல இருந்து வந்தாங்க அமன்ஜோத் கௌர். பாதி பேர் உமன்ஸ் பிரீமியர் லீக்ல இருந்து வந்த பிளேயர் தான் இந்த டைம் வேர்ல்ட் கப் வின் பண்ணிருக்காங்க. அப்படிங்கும் போது ஒரு ஹியூஜ் சக்சஸ் நம்ம இன்னைக்கு இந்த 2 நாள்ல தெரிஞ்சிச்சு. 3மே சூப்பரான மேட்சஸ். ஃபர்ஸ்ட் மேட்ச் எப்படி சொல்றது, ஒரு ஸ்ட்ரீட்டேஜிங் த்ரில்லர். 2வது மேட்ச் ஆல்மோஸ்ட் ஒரு 10 ரன் கேப்ல பட் நல்ல ஒரு பேட்டிங் டிஸ்பிளே நம்ம பார்த்தோம். 3வது மேட்ச் ஒரு சீனியர் பிளேயர்ஸோடைய ஒரு எக்ஸ்போஷர், ஜூனியர் பிளேயர்ஸும் ஆடினாங்க. நீங்க சொன்ன மாதிரி இவங்க பவுலிங்ல நந்தினி, ஸோ அவங்களுமே சூப்பர் போல் போனாங்க. எஸ், நந்தினி சர்மா. அதே மாதிரி ஏகப்பட்ட எப்படி சொல்றது எக்ஸ்போஷர் டு விமென்ஸ் ஆடியன்ஸை கண்டிப்பா அட்ராக்ட் பண்ணும். ஸோ உமன்ஸ் பிரீமியர் லீக் இந்த 2 நாள்ல வந்து சூப்பரா ஸ்டார்ட் ஆயிருக்கு. ஸோ கோயிங் ஃபார்வர்ட் இன்னுமே வந்து நல்லா போகும் அப்படின்னு நினைக்கிறேன்னா 22 மேட்சஸ் இருக்கு. நாங்களும் கவர் பண்ணுவோம் 22 மேட்சஸையும். ஒவ்வொரு மேட்சுமே ஒவ்வொரு மேட்ச் டேக்குமே நாங்கள் கவர் பண்ணுவோம். ஸோ இது வரைக்கும் ராப் பண்ண போறோம். நீங்க ஏதாச்சும் சொல்லணுமா ப்ரோ, ஆட் பண்ணுமா? ஆக்சுவலி இன்னைக்கு வந்து மும்பை இந்தியன்ஸ் ஃபேன்ஸுக்கு வந்து ஒரு பக்கா ட்ரீட்டான ஒரு மேட்ச். ஸோ இந்த பக்கம் நேட்டக்கா 70, இந்த பக்கம் ஹர்மனக்கா 70, இந்த பக்கம் நிக்கோலா கேரி 3 விக்கெட்டு, இவங்க வந்து நம்ம அமிலாக்காரு 3 விக்கெட்டு. அப்படியே நம்ம இங்க சவுத் ஆப்பிரிக்கா போனா நம்ம தலைவர் குட்டி டீக்காக்கு போட்டு போலன்னு பிரிச்சு எடுத்துட்டான். 113 of 60 balls. பங்காளிதான் மஞ்ச சட்டைதான். பங்காளி நல்லா இருக்கும். நீங்க இல்ல நான் ஒரு நன்றி சொல்லிக்கிறேன். பங்காளி 4 மேட்ச் தோத்துருந்தோம், லீகை விட்டு வெளியே போயிருவோம்னு நினைச்சோம். கரெக்டா பங்காளி வந்து ஃபார்முக்கு கொண்டு வந்தாப்ல. இப்ப வந்து மறுபடியும் ஒரு 235 ரன் டேக் இட் அப்படின்னு கொடுத்து இன்னைக்கு திரும்பவும் இப்ப நாங்க லீக்ல உள்ள வர பங்காளி தான் டாப்ல இருந்தாங்க. என் பங்காளி வராம நான் எப்படி பிளே ஆஃப் போவேன், என் பங்காளி வந்தாதான் நான் ஃபைனல்ஸ் ஆடுவேன்னு கூட்டிட்டு வராங்க நம்மளையும். அதுக்கு நாங்க நன்றி சொல்லிக்கிறோம். அடுத்தது நாங்க மஞ்ச ஜெர்சி கூட அடுத்த வீடியோக்கு நாங்க போட்டு வரோம். சேஸ் போயிட்டு இருக்குது. டார்கெட் வந்து 235. ஜேஎஸ்கேவும் சும்மா கிடையாது. ஆனா ஸ்ட்ரகிள் ஆகுறாங்க. 35-3 இருந்து இப்போ ரிகவரி ஆகுறாங்க. வின்ஸ் ஒரு 50 போட்டு இருக்கிறார். நம்ம ரெக்கார்ட் பண்ணிருக்க இந்த சமயத்துல வின்ஸ் இப்ப 50 ஆன் த ஸ்கோர் 73-3. இன்னும் 11 ஓவர் இருக்கு. 163 எடுக்கணும். எடுப்பாங்களா? எடுத்தா அதுக்கு ஒரு வீடியோ பண்ணுவோம். எடுக்கலையா மொத்தமா சீசனோட எண்டு பிரிவியூல வந்து பேசுவோம். எடுத்தாங்கன்னா இப்ப நான் பேசின பேச்சுக்கு நாளைக்கு வீடியோவை பார்த்துட்டு நம்ம குரூப்லயே ஊம குத்துவாங்க. எடுக்கலன்னா நம்ம எப்படி சொல்றது, வடிவேல் இந்த படத்துல சொல்லுவாருல்ல, இப்ப அவன் கடையை பூட்டிட்டு ஓடினானா நமக்கு அவன் அடிமை, திரும்ப அறுவாள் எடுத்துட்டு வெட்ட வந்தானா நம்ம அவனுக்கு அடிமை அப்படிங்கிற மாதிரிதான் இருக்க போகுது. பார்ப்போம். சரி, இந்த வீடியோ நாளைக்கு குரூப்ல பார்த்துட்டு என்ன பண்ண போறாங்க அப்படிங்கிறது தெரியல. வெளியே இருக்க சூப்பர் கிங்ஸ் ஃபேன்ஸும் அநேகமா கமெண்ட் செக்ஷன்ல வந்து திட்டுவாங்கன்னு நினைக்கிறேன். ஜஸ்ட் ஒரு ஃபன் பர்பஸ்க்கு தான். வி ஆல்சோ லவ் சூப்பர் கிங்ஸ். அதை சொல்லிட்டு அதை ஒரு டிஸ்க்ளைமரா போட்டுட்டு விடை பெறுகிறோம். சரி, லவ் பண்ணுவோம். தேவைப்படும் போது தான் லவ் பண்ணுவோம், மத்த நேரம் தான் லவ் பண்ண மாட்டோம். இந்த மாதிரி தேவைப்படும் போது ஃபார்முக்கு கொண்டு வந்தாங்கன்னா லவ் பண்ணுவோம். மத்த டைம்லாம் அடிச்சுட்டு இப்ப ஐபிஎல்னா வரல, இன்னொரு 1 மாசம் இருக்கு. அப்புறம் பாப்பீங்க சுயரூபங்கள். இங்கேயே இப்படி ஸ்பிளிட் ஸ்கிரீன்ல இன்னொரு சிஎஸ்கே ஃபேன்ஸ் எல்லாம் வந்து உட்கார்ந்துட்டு இருப்பாங்க. காரசாரமா போக போகுது. ஸோ அதையும் நீங்க பாப்பீங்க. ஸோ இது வரைக்கும் வீடியோஸ்க்கு நிறைய ஆதரவு கொடுத்துருக்கீங்க. 1300 கிராஸ் பண்ணியிருக்கோம் இன்னைக்கு. இன்னைக்குதான் நம்ம கிராஸ் பண்ணணும். எஸ், ஸோ அதுக்கு ஒரு நன்றிகள். இதே மாதிரி நாளைக்கும் அடுத்த மேட்ச், நாளைக்கு மறுபடியும் டெல்லி கேபிட்டல்ஸ் ஆடுறாங்க. அதே மாதிரி வேர்ல்ட் கப் வரும்போது அதுக்கான ஸ்குவாட் ரிவ்யூஸும் நாங்க ஒரு டீமுக்காக எடுத்துட்டு வரோம். அது வர டேஸ்ல உங்களுக்கு வரும். ஸோ எல்லா வீடியோவும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. நம்ம சேனலுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. இதே மாதிரி நிறைய வீடியோஸ் அண்ட் கிரிக்கெட்டை பத்தி நிறைய பேசுவோம். மற்ற ஸ்போர்ட்ஸை பத்தியும் வர காலங்கள்ல நம்ம பேசுவோம்.
ஸோ நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம்.